கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பை அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த நாளையும் கூட நமது வாழ்நாளை ஒரு நாளை கூட கொடுத்து பிதாவிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் துதிக்கும் சோதனை நேரத்தை கூட தந்ததற்கு நாம் பிதாவிய தேவனுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கும் நன்றிகளும் தொழிலும் சொத்துக்களை எடுத்துக்கொள்ளும். அது மட்டும் இல்லாமல் காரியக்கூடிய அன்பின் வாழ்த்துக்களை நமது சபை மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க உன்னத பாட்டு தொடர் வேதாகமத்துல இன்னைக்கு 20வது பாகத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு பார்க்க போற பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் ரூபவதி அப்படிங்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில நம்ம காரியங்கள் மீண்டும் சிந்திக்கலாம். ஸோ நம்ம டைரக்டா சப்ஜெக்ட்ல போயிடலாம். லாஸ்ட் வீக் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னத பாட்டுல 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் வீக் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வசனங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம 4ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போயிடலாம். ஸோ 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கும்போது, உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும், உன் கண்கள் எஸ்போனிலே பத்திரபீம் வாசலண்டையிலே இருக்கும் குளங்களைப் போலவும், உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தை போலவும் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம லாஸ்ட் வீக் முடிச்சோம். ரைட்டுங்களா? ஸோ அதுல நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, சபையுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள குரோ ஆயிருக்கு, கிறிஸ்து சபையை எந்த அளவுக்கு தனக்கு பிரியமான ஜனங்களா பார்க்கிறாரு, கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஓட்டத்தை சபை எந்த அளவுக்கு நிறைவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து ஒரு சில விஷயங்கள். அதாவது என்னன்னா, தேவனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண்கள், அதே மாதிரி வெளி உலகத்துல இருந்து வரக்கூடிய ஆபத்துகளை பார்வையினால் மாத்திரம் அல்லாமல் சென்ஸ், அதாவது உணரக்கூடிய சென்ஸ்னால கூட அதை புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய ஆபத்துக்கள்ல இருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். சோ அதன் அடிப்படையில இந்த வீக் நம்ம பார்க்க போற பாடத்தோட தலைப்பு அப்படின்னு பார்த்தோம். சோ மன மகிழ்ச்சியை உண்டாக்கும் ரூபவதி அப்படிங்கிற தலைப்பின் கீழாக நீங்க பார்க்கலாம். சோ நம்ம வசனங்கள் வாசிச்சலாம். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது, உன் தலைமயிர் ரத்தாம்பரமயமாய் இருக்கிறது, ராஜா நடைக்காவனங்களில் மயங்கி நிற்கிறார். சோ இங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப சபையுடைய ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போயிட்டு இருக்கிற நம்ம உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் வசனம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பாருங்க, நம்ம பாதரட்சையில இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தொடைப்பகுதி, அதுக்கப்புறம் இடுப்பு பகுதி, அதுக்கப்புறம் வயிறு, அதுக்கப்புறம் மார்பு பகுதி, அதுக்கப்புறம் கழுத்து, அதுக்கப்புறம் கண்கள், மூக்கு, இப்ப எங்க வந்திருக்காருங்களாமா, சிரசுக்கு வந்திருப்பாரு. ரைட் தானே? சோ இந்த வசனத்துல என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது, உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது, உன் தலைமயிர் ரத்தாம்பரமாய் இருக்கிறது, ராஜா நடைக்காவனில் என்ன பண்ணிருக்காருங்களாமா, மயங்கி நிற்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்லியிருக்காங்க. சோ இதுல நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிற விஷயம் சிரசுன்னு ஆரம்பிக்கிறார். சிரசுனால எதை அடையாளப்படுத்தும்? தலை. ரைட் தானே? சோ நமக்கு தலை இங்க யாருதான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. சோ கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார் அப்படின்னாலே, இந்த தலைக்குள்ள இருக்கக்கூடிய சிந்தனைகள் யாருடைய சிந்தனையா மட்டும்தான் இருக்கணும்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய மைண்ட்ல என்ன சிந்தை இருந்துச்சோ, அவர் எந்த வேலையை செய்யறதுக்காக பூமிக்கு வந்தாரோ, பிதாவுடைய சித்தத்தை எந்த அளவுக்கு உறுதியான நிறைவேற்றினாரோ, அதே பொறுப்புகள் இங்க யாருக்கு இருக்குது? சபைக்கும் இருக்குது. சோ சபையுடைய தலையை பார்க்கும்போது யார் தெரிஞ்சிருக்கிறது? அவருக்கு கிறிஸ்துவே தெரிஞ்சிருக்கிறார். அப்படின்னா கிறிஸ்துடைய ஊழியத்தை சபை நிறைவேற்றக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இங்க என்னென்ன அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கணும். சோ எந்த அளவுக்கு சபையில இன்வால்மெண்டா இருந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. என்ன சொல்லியிருக்காங்களாமா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே யாதுல இருந்துக்கலாமா? சோ அவர்ல என்ன சிந்தனை இருந்துச்சு? கிறிஸ்துடைய மைண்ட்ல இருந்த சிந்தனை என்னது? அவர் மைண்ட்ல அந்த விஷயம் என்னன்னா, தேவன் என்ன சொன்னாரோ அதை இங்க என்ன பண்ணி ஆகணும், நான் சுயமாய் ஒன்றும் செய்யறதுக்கு என்ன வரல, என் பிதாவின் சித்தம் எதுவோ அதை மட்டும்தான் செய்யற யார் வந்திருக்கிறது, நான் வந்திருக்கேன் அப்படின்னா அந்த அளவுக்கு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை மட்டும் செய்யறத இங்க என்ன இருக்காருலாமா. சோ இந்த பூமியில அவர் நமக்காக நம்ம அவர் மாதிரி மாறணுங்கிறதுக்காக அவர் எவ்வளவு எஃபோர்ட் பண்ணுமோ அவ்வளவு எஃபோர்ட்டும் போட்டு பிதாவுக்கு முன்னாடி தன்னுடைய பரிபூர்ண பலி என்ன பண்ணிட்டார், செலுத்தி முடிச்சுட்டாரு. அப்படின்னா அந்த ஓட்டத்தை ஓரத்தை யார் வந்திருக்கிறது? கிறிஸ்து பார்த்த வேலையை இன்விசிபிளா இங்க ஒரு வசனத்துல சொல்லியிருப்பாரு. எதுனா உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்றாருன்னா, உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது அப்படிங்கிற. எது மாதிரி இருக்குதுங்களாமா? கர்மேல் மலை மாதிரி இருக்குதுங்களாமா? கர்மேல் மலைன்னா என்ன? அங்க ஒரு மலை, நம்ம பைபிள் அதிகமா படிச்ச ஒரு விஷயம். பட் அந்த மலையை எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா, சபையுடைய தலைக்குன்னு அவன் தலைக்கு கம்பேர் பண்றாரு. ரைட்டு தானே? சோ எதுக்காக அதை கம்பேர் பண்றாங்கன்னா, அந்த கர்மேல் மலையை குறித்து நம்ம நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மலைக்குரிய விளக்கம், அந்த கர்மேல் அப்படிங்கிற வார்த்தைக்குரிய அர்த்தம் என்ன சொல்றேன்னா, அதாவது ஃப்ரூட்ஃபுல் கார்டன் அப்படின்னு சொல்றாங்க. பழங்கள் நிறைந்திய இல்ல தோட்டங்கள் நிரம்பிய ஒரு மலைப்பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது அதிகமான கனி கொடுக்கக்கூடிய ஒரு தோட்டமா இருக்குது. எது? சோ கனிகள்னாலே நமக்கு தெரியும் எதை அடையாளப்படுத்தும்? ஆவியின் கனிகள். நம்ம கலாத்தியால படிச்சிருக்கோம். அன்பு, சந்தோஷம்,
சமாதானம், நீடிய பொறுமை, தயவு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சபைக்கு இது மட்டும்தான். அப்படின்னா ரெவலேஷன்ல எக்ஸ்ட்ரா 3 கொடுத்துருப்பாரு. 12 குணலட்சணங்கள் சாத்தான் எதிர்க்கிறக்காக நம்ம கொடுத்துருப்பாரு. இந்த ஒட்டுமொத்த கேரக்டரையுமே தன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி காட்டினது யாருன்னா ஆண்டவராகிய. ஸோ அங்க வந்து சபை எப்படி வாழணும், சபைக்கான வாழ்க்குரிய அந்த தகுதிகள் என்னென்ன, அவங்க அதுக்கு என்ன மாதிரியான கனிகளை கொடுக்கணும் அப்படிங்கறத யார் செஞ்சு காட்டணும், ஆண்டவராகிய இயேசு செஞ்சு காட்டியிருப்பாரு. அதே நேரத்துல சாத்தான ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கறது எங்க யாருக்குள்ள இருந்தோம், கர்த்தருக்குள்ள இருந்திருக்கு. அப்படின்னா இந்த 12 குணலட்சணங்களும் இந்த கனிகள்லாம் யாருக்குள்ள இருக்கணும், சபைக்குள்ள இருக்கணும். அப்படிங்கறத தான் அதுக்கான ஓட்டத்தை தான் யார் ஓடிட்டு இருக்கிறது, நம்ம ஓடிட்டு இருக்கோம். நம்மளுடைய என்டையர் கிரியையுமே சரி, இல்ல என்டையர் லைஃப் ஜேர்னியுமே சரி, எதை சார்ந்தது அப்படின்னா கிறிஸ்துவுக்குள்ள கனி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளா வளரக்கூடிய ஒரு ஒரு பகுதியை சார்ந்ததான். ரைட்டு தானே? நல்ல கனி கொடாத மரமெல்லாம். ஸோ என்னைக்கு நம்ம நல்ல கனி கொடுக்கிறோமோ அப்பதான் யாருக்கு பிரியமான ஜனங்களா மாற முடியும்னா, கிறிஸ்துவுக்கு பிதாவிக்கு தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனங்களா, கிறிஸ்துவுக்கு பிரியமான ஒரு மனவாட்டியா யார் மாற முடியும்னா நம்ம மாற முடியும். அதுக்கு நமக்கு ஒரு குவாலிட்டினா நல்ல கனிகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. ரைட்டு தானே? ஸோ அந்த நல்ல கனிகளை கொடுக்கிற தோட்ட மாதிரி இப்ப யார் இருக்கிறது அப்படின்னம்னா சபையுடைய தலைப்பகுதி. அதோடைய சிரசு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது அப்படின்னா, சோ அந்த ஆவியின் கனிகள் பூரணமா இப்ப யாருக்குள்ள வந்துருச்சுங்களாமா, சபைக்குள்ள வந்துருச்சு. சோ அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவுடைய சிந்தையில என்ன இருந்துச்சோ அதே தாட்டு மட்டும் தான் இப்ப யாருக்குள்ள இருக்குதுங்களாமா. சோ கடைசி நாட்கள்ல 7ஆம் சபையோட இறுதி கால பகுதியில சபையுடைய மென்டாலிட்டி என்னன்னா, அங்க ஒரு சபைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சோதனை காலம், பயங்கரமான ஒரு இக்கட்டு காலத்துக்குள்ள இருந்தாலுமே கூட நம்ம பார்த்துக்கோம், அவர் வந்து நீங்க அதிக கனிகளை கொடுக்கும்படி உங்கள் கிளைகள் என்ன பண்றாங்களாமா, வெட்டி சுத்தம் பண்றானா. அங்க ஒரு ப்ராசஸ்க்குள்ள இருக்கும்போது ஆரம்ப காலங்கள்ல இருந்த உலகத்தோட அமைப்பு, பாவங்களோட அமைப்பு வேற. கடைசி நாட்கள் வந்து பாவம் செய்யறதுக்கான பாசிபிலிட்டி எப்படி இருக்குங்களாமா, ரொம்ப அதிகமா இருக்கு. பாவம் பண்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னா, சோ தன்னுடைய பாவத்துல இருந்து தற்காத்துக் கொள்ள ஒவ்வொரு நாளுமே சபை வந்து ஒரு போராட்ட காலத்துக்குள்ள தான் என்ன பண்ணியாகும், சர்வை பண்ணியாகும். கிறிஸ்துவை மட்டுமே போக்கஸ் பண்ணி அதுக்குள்ளே ஓடக்கூடிய சிந்தனையில யார் இருந்தாலும், சபை இருந்தாலும் அப்படின்னா, அந்த ஒரு சிந்தனைக்குள்ள சபை இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த டைம்ல சபையுடைய மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவுடைய சித்தம் என்ன, அதை மட்டும் தான் என்ன பண்ணுவேன் நான் செய்வேன், வேற எந்த சித்தத்தை என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அதுக்குள்ள எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவர் நிமித்தம் கொடுக்கக்கூடிய அந்த கனிகளை சபை சரியா என்ன பண்ணிடுவாங்க. சோ அந்த கனி கொடுத்து முடிச்சிட்டாலே நம்ம யாரா மாறிடுவோம், உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனை படுகிறேன்னா, சோ இந்த டைம்லைன் எப்ப அப்படின்னா கிறிஸ்து முழுசா நம்ம சரீரத்துல என்ன இருப்பார், உருவாயிருப்பார். பார்க்கக்கூடிய ஜனங்கள் அப்போஸ்தலர்களை பார்த்தப்ப எப்படி கிறிஸ்தவர்கள்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த உலகத்துல நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க, இவங்க கிறிஸ்து மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு யாரு போயிருந்தா சபை போயிருவாங்க. அந்த டைம்ல சபையுடைய தலை கிறிஸ்துக்கு என்ன பண்ணா, கிறிஸ்து மாதிரியே, அதாவது ஆவியின் கனிகளை பூரணமா கொடுக்கக்கூடிய ஒரு நிலை வேணும், அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ எந்த அளவுக்கு அதை பூர்ணமா கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுல அடுத்த வசனம் என்ன சொல்றாரு பார்க்கும்போது, உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது, உன் தலைமயிர்னு ஆரம்பிக்கிறார். ஃபர்ஸ்ட் எதை சொல்லிட்டாரு, சிரச சொல்லிட்டாரு. சிரசுக்கு மகிமையா இருக்கிறது என்னதான், ஸ்திரீகளுக்கு. ஸ்திரீகள் முடி என்ன பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது. ஏன்னா அது அவங்களுக்கு என்னவா இருக்குங்களாமோ, மகிமையாய் கிரீடமாய் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால என்ன பண்ணக்கூடாதுங்களாமோ. சோ இப்ப சபையுடைய முடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது உன் தலைமயிர் ரத்தாம்பரமாய் இருக்கிறது அப்படிங்கிறார். தலைமயிர் எப்படி இருக்குங்களாமா, ரத்தாம்பரம்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். ரத்தாம்பரம்னா பர்பிள் கலர்னு சொல்லுவாங்க. பர்பிள் அப்படிங்கிறத விட ரத்தம் இங்க கரெக்டா சொல்றது திருவிழியத்துல பார்த்தா தெரியும். அதனால செம்பட்டுன்னு சொல்லுவாங்க. செம்பட்டுனா ரெட் சில்க்னு சொல்லுவாங்கல்ல, ரெட் கலர்ல இருக்கும், பார்க்கவே ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். ரெட்டுங்கிறது எப்படி தான் தெரியும், 10 பேர் இருந்தா கூட ரெட் கலர்ல ஒருத்தர் வியர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும் எப்படி தெரிவாங்க, ஒரு யூனிக்கா தனியா தெரிவாங்க. ரைட்டு தானே? இப்ப பிரச்சனை என்னன்னா, அந்த ரெட்டுல இது என்னவா இருக்குதுங்களாமா, சில்க் மாதிரி இருக்குங்களா. சில்க்குடைய கெப்பாசிட்டி பயங்கரமா ஜொலிக்கும், பயங்கரமா ரெஃப்ளெக்ட் ஆகும், பயங்கரமா அதாவது சன்லைட் பட்டுச்சுன்னா பயங்கரமா மின்னக்கூடிய ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் அந்த ரெட் கலர், அந்த ஒரு பர்பிள் கலர் இருக்கும் அப்படின்னா, இப்ப அந்த மாதிரி ஜொலிக்கக்கூடிய அளவுக்கு இல்ல மின்னக்கூடிய அளவுக்கு இந்த பட்டு போன்ற கூந்தல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இப்ப யாருடைய தலைமுடி இருக்குதுங்களா, சபையுடைய தலைமுடி அந்த அளவுக்கு வந்து பார்க்கவே ரொம்ப பிளசண்டா யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு இருக்குதுங்களாமா. சோ இதை எதன் அடிப்படையில் சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய தலைமுடி கிறிஸ்துவுக்கு எப்ப பிளசண்டா தெரியும். நம்ம தலைமுடினா நம்ம மகிமை, தலைமுடி எதாவது ஏற்படும் முதலே பார்த்துருக்கோம். உடன்படிக்கை யாருக்கு செஞ்சுட்டு உடன்படிக்கை, கிறிஸ்துவுக்கு. நம்ம நசரேய விரதம் இந்த சப்ஜெக்ட் நான் படிச்சிருப்போம். அவங்க என்ன வெட்டக்கூடாது, தலைமுடி என்ன கூட வெட்டக்கூடாது, அது வந்து ஒரு அக்ரிமெண்ட். ஸோ நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பண்ண அக்ரிமெண்ட் வந்து கிறிஸ்துவுக்கு எப்ப பார்க்க ஒரு பிளசண்டா ரொம்ப அழகா அவர் இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிறிஸ்துவுடைய கிரியைய, கிறிஸ்துவுடைய வாழ்க்கைய நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி வாழும்போது மட்டும்தான். கிறிஸ்து பார்க்கும்போது நம்ம யாரா தெரியும்,
கிறிஸ்து மாதிரி தெரிஞ்சா மட்டும்தான் அவர் இம்ப்ரெஸ். ஏன்னா அது சாதாரண ஒரு மேட்டரானு கேட்டோம்னா அது ஈஸியான ஒரு மேட்டர் கிடையாது. கிறிஸ்து அதை வந்து ரொம்பவே ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனா சபையை அழைக்கப்பட்ட ஜனங்கள் ஏறக்குறைய 2000 வருஷமா இந்த ரேஸ் நடந்துட்டு இருக்குன்னா அந்த ஊழியம் வந்து சாதாரண ஒரு ஊழியமே. ஸோ அதை வந்து கரெக்டா அங்க செஞ்சு முடிக்கக்கூடிய இடத்துல இங்க யார் வந்திருக்காரு, யார் வந்திருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு சபை வந்து கிறிஸ்துவுக்கு பிரதானமா இல்ல கிறிஸ்துவுக்கு பிரியமான ஜனங்களா வாழ்ந்திருக்கா அப்படின்னா நம்ம இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். என்ன செய்யணுங்களாமா? சோ ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக எப்ப எல்லாம் டைம் கிடைக்குதோ யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு என்ன செய்யணுங்களாமா? நன்மை செய்யணும். நம்ம எந்த அளவுக்கு சத்தியத்துக்குள்ள அதிகமா வளர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம மத்தவங்களுக்கு என்ன செஞ்சாகணுங்களாமா? சோ இதை கிரியையில காட்டாம நம்மளால சத்தியத்துல வளர முடியுமான்னு கேட்டா, இங்க சத்தியத்தை படிக்கிறதோ அதை புரிஞ்சுக்கிறதோ அதை கத்துக்கிறதோ இல்ல அதை பிரசங்கம் பண்றதுலயோ நம்ம வளர்ச்சி தெரியுமா அப்படின்னு கேட்டா அது யாருக்கு மட்டும்தான் தெரியும்னா நம்மளை சுத்தி இருக்க 1-2 பேர்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும் தெரியும். பட் இந்த உலகத்துக்கே நம்ம எதுக்கு ஒளி கொடுக்க வந்திருக்கோங்களாமோ? நீங்க இந்த பூமிக்கு ஒளியா இருக்க வந்திருக்கோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா நம்ம கிரியையில அதை என்ன பண்ணி ஆகணும். நம்ம எந்த அளவுக்கு ஆவியின் கனியில அதிகமா கொடுக்குறோமோ அப்பதான் நம்ம யாரு கண்ணுக்கு பிரகாசமா தெரியும் அப்படின்னா யாருக்கு. ஸோ அந்த ரெட் சில்க் எப்படி பார்க்க ரொம்ப பிரகாசமாகவும் ரொம்ப ஷைனிங்காகவும் மற்றவங்க கண்ணுக்கு தெரியுதோ அதே மாதிரி சபையும் கிறிஸ்துவுடைய கண்ணுக்கு தெரியணும்னா நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யக்கூடியவங்களா இருக்கணும்? நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசிட்டு இருந்தோம்னா அது பாசிபிளா முடியுமான ஒரு கேள்வி கேட்டோம்னா ஸோ அந்த ஒரு விஷயத்தை யார் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த அளவு ஒரு டிவைனான ஒரு வாழ்க்கை இங்க யார் வாழ்ந்துட்டு இருக்க அப்படிங்கும்போது யார் வாழ்ந்துட்டு இருக்காரு? சபை என்ன பண்ணிட்டு இருக்காங்களாமா? வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல அந்த தலைமையை வந்து செம்பட் ரெட் சில்க் மாதிரி பளபளப்பா இருக்கு அப்படின்னா இருக்கிறதே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் என்னன்னா முடியை மெயின்டைன் பண்றதுதான். ரைட்டு தானே? தலைமுடியை ஈஸியா மெயின்டைன் பண்ணிட முடியுமான்னு கேட்டோம்னா அது ஈஸியா. ஆண்களுக்கு வந்து இன்னமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். அது இருக்கிற வரைக்கும் தான் யங். ரைட்டு தானே? இவங்க இளமையா இருக்கிறாங்கன்றதை எதை வச்சுதான் அடையாளப்படுத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது தலைமுடியை வச்சுதான். அது கொட்டி போச்சு அப்படின்னாலே அவங்க என்ன ஆயிடுவாங்க? அவங்க 20 வயசா இருந்தாலும் சரி, 25 வயசா இருந்தாலும் சரி, 30 வயசா இருந்தாலும் சரி, ஆனா பாக்குறவங்க கண்டுக்கு அவங்க ஒரு ஏஜ்டு பர்சனா தான் தெரிவாங்க. அப்படின்னா ஒரு நபரை ஒரு பர்டிகுலர் ஏஜுக்குள்ள அடையாளப்படுத்துறது என்னதான்? ஒரு 30 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல ஒரு முடி இருந்துச்சு அப்படின்னாலே அவங்க எப்படிதான் தெரிவாங்க? பாக்குறதுக்கு ஒரு யங்கான ஒரு லுக்ல தான் தெரிவாங்க அப்படின்னா. ஸோ அதை மெயின்டைன் பண்றது. ஆனா இப்ப சபையுடைய முடி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பல போராட்டங்களுக்கு நடுவுல சபை வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரைட்டு தானே? பல போராட்டங்கள், பல இக்கட்டுகள் நடுவுல தன்னுடைய கிரியை செஞ்சாலுமே கூட தங்கள் தலைமுடியே அவங்க என்ன ஆக விடல. டஸ்ட் ஆகிறதுக்கோ இல்ல அழுக்கு படுறக்கோ இல்ல அந்த முடியோட அந்த டென்சிட்டி குறையிறதுக்கோ அதையும் அவங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்காங்க? டெய்லி அதை மெயின்டைன் பண்ணி அதை புதுப்பிச்சுட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளும் அப்படித்தான் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கிறிஸ்தவர்கள் செஞ்ச அந்த உடன்படிக்கை என்னது? ஞானஸ்நானம் சொல்லுவாங்க. ஸோ அந்த உடன்படிக்கையில நம்ம என்ன அக்ரிமெண்ட் போட்டோமோ அதை எவ்ரிடே ரிமைண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்கு? நமக்கு இருக்கு. டெய்லி அதை ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன உடன்படிக்கை பண்ணி இங்க வந்தேன், எந்த ஊழியத்தை பண்றதுக்காக இங்க வந்தேன், இப்ப என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நம்மளே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்கு அப்படின்னா ஸோ டே பை டே சத்தியத்தை கொண்டு நம்ம சுத்திகரிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த உடன்படிக்கை என்ன ஆயிட்டு இருக்கும்? இன்னும் உயிரோட இருந்துட்டே இருக்கும். டெய்லி ரெனியூவல் ஆயிட்டே இருக்கும். பட் அந்த விஷயத்தை நம்ம பண்ணல அப்படின்னா நம்ம என்னைக்கு உடன்படிக்கையை எடுத்து சத்தியத்துல இருந்து வெளியே போயிட்டு உலகத்துல நம்ம அதிகமா ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அந்த உடன்படிக்கை என்ன ஆயிடும்? எக்ஸ்பைர்ட் ஆயிடும். ஆனா தேவன் அவருடைய விசேஷித்த அந்த அன்பினால அவருடைய மகா பெரிதான கிருபையினால எவ்ரி இயர் நமக்கு ஒரு சான்ஸை கொடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் ரினியூவல் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. பட் இந்த சான்ஸ் கண்டினியூஸா இருக்கும்னு ஒரு கேள்வி கேட்டோம். ஸோ அதுவும் இருக்காது. இதை யார் புரிஞ்சுக்கணும்னா யார் புரிஞ்சுக்கணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். சபை அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எனக்கு என் மேல வச்ச அன்புனால அவர் யாரை கொடுத்துருக்காரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்துல அவர்கிட்ட நான் உடன்படிக்கை செஞ்சிருக்கேன். அந்த உடன்படிக்கைக்காக என்னை நான் என்ன பண்ணுவேன்? கிறிஸ்துவுக்காக நான் என்னை மொத்தமுமா சகலத்தையும் நஷ்டமும் குப்பையுமா நினைச்சு நான் விட்டுட்டு நான் அவரு பின்னாடி போறக்கு என்ன இருப்பேன்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? நான் போயிட்டே இருப்பேன். அப்படிங்கிற மைண்ட் செட்ல யார் வந்துருவாங்க? யார் வந்துருவாங்க? சபை வந்துருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில அவங்க பண்ணக்கூடிய உடன்படிக்கை எந்த அளவுக்கு உங்க மைண்ட்ல இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுடைய தலைமுடி கிறிஸ்துவுக்கு எப்படி தெரியுங்களா? பயங்கர ரத்தாம்பரமா 100 பேர் இருந்தாலும் சாலமோன் சொல்லியிருப்பாரு, வறுமனையாட்டிகள் இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க இத்தனை பேர் இருக்காங்க, ஆனா எனக்கு உத்தமியோ என் புறாவோ அது யார் மட்டும்தான். 100 பேர் இருந்தாலும் சபை மட்டும் கிறிஸ்துடைய கண்ணுக்கு என்னது எப்படி தெரியுங்களா? எப்படி தெரியுங்களாமா? பயங்கரமா அதே மாதிரி செப்பரேட்டா தனியா தெரியுங்களாமா. ரத்தாம்பரம் என்ன கலர் நமக்கு தெரியும். அதோடைய விளக்கங்களை முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த கலருக்குரிய இதே என்னன்னா தியாகத்தையும்
கிறிஸ்துவுக்குள்ளான பாடுகளையும் சகிக்கக்கூடிய நிலைமை என்ன அடையாளப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அவர் நிமித்த பண்ண உடன்படிக்கை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த முடிய மெயின்டைன் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. பட் இந்த மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த ப்ராசஸ்ல சபை டயர்டா இருக்கான ஒரு கேள்வி கேட்டோம்னா, டயர்டா இருக்காங்க. டயர்ட் ஆகாட்டி தான் நம்ம முடி என்ன பண்ண முடியும். இப்ப ஜென்ஸை பார்த்தோன்னு வைங்களேன், ஒரு பர்டிகுலர் ஏஜ் வரைக்கும் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி முடி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய ப்ரையாரிட்டி மாற ஆரம்பிச்சிடும். ரைட்டு தானே? ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும், குடும்பத்தை வந்து ஒரு அப்கிரேடு கொண்டு போகணும், குழந்தைங்களை படிக்க வைக்கணும். இந்த மாதிரி டைம் லைன்ல போயிட்டாலே அவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஃபீமேலை பார்த்துருக்கோம், கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா பிசிக்கு என்ன பண்ண மாட்டாங்க. இந்த அழகுக்கு அவ்வளவா கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற முக்கியத்துவம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க ப்ரையாரிட்டி மாறுறதுனால, ஸோ ப்ரையாரிட்டிங்கிறது என்னவாயிட்டு இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஆனா சபையுடைய ப்ரையாரிட்டி எவ்வளவு மாறினாலுமே கூட ப்ரையாரிட்டி சபையோட ப்ரையாரிட்டி மாறாது. பட் எக்ஸ்டெண்ட் ஆகும். ரைட் தானே? இன்னைக்கு நான் ஒரு நல்லது பண்ணிட்டேன்னா நாளைக்கு நான் எத்தனை நல்லது பண்ணி ஆகணும், இன்னும் அதை டெவலப் பண்ணி ஆகும். ஸோ என்னுடைய சபைக்குரிய அந்த கனி கொடுக்கக்கூடிய அந்த வளர்ச்சிகளை நான் அதிகப்படுத்திட்டே இருந்தாலுமே கூட நான் செய்த உடன்படிக்கையை நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும், டெய்லி ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அந்த உடன்படிக்கையில என்னவாயிடக்கூடாது, வெளியே போயிடக்கூடாது. அப்படிங்கிற சபை எப்படி இருக்குங்களாமோ ரொம்பவே ரொம்பவே தெளிவா இருக்குதாங்க. ஸோ அப்படி தெளிவா இருக்கிறதுனால தான் கிறிஸ்துடைய கண்ணுக்கு சபை எப்படி தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த பாடுகளையும் சரி, அந்த தன்னுடைய உடன்படிக்கையில புதுப்பித்துக் கொள்வதையும் சரி, அதை நிமித்தம் வரக்கூடிய பாடுகளை சகித்துக் கொள்வதையும் சரி, சபை எப்படி ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஃபேமிலியை ரன் பண்றோம், ரைட் தானே? எல்லாரும் குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தை ரன் பண்ற அப்படின்னா அந்த குடும்ப தலைமை பொறுப்புல யாராவது இருப்பாங்க, குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு. அது சகோதரா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். இப்ப வேலைக்கு போற சகோதரிகளா இருந்தா வெளியையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள குழந்தைகளை என்ன பண்ணியாகும் பார்த்தாங்க. சகோதரர்களாக வெளியே 1000 கமிட்மெண்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணியாகும், ஃபேஸ் பண்ணியாகும். பட் இந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய கமிட்மெண்ட்டை வீட்டுல கொண்டு வந்து இருக்கக்கூடிய சகோதரர்கிட்டயோ சகோதரிகிட்டயோ கொடுத்தா அது எப்படி இருக்கும்? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என்னை யாருமே என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, பிரைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, என்னையவே திரும்ப திரும்ப குற்றப்படுத்தி சொல்லிட்டே இருந்தோம்னா இது நம்ம பாரத்தை யார்கிட்ட இறக்கி வச்சிருவாங்க? ஆப்போசிட் பர்சன் இறக்கி வச்சாலே அது வந்து ஒரு குடும்ப பாரமா மாதிரி போயிடும். இது ஒரு மியூச்சுவலான ஒரு கண்டிஷன் டெவலப் ஆகுமான்னு கேட்டோம்னா, இது வந்து எப்படி இருக்கும்னா, நான் செஞ்ச வேலையை என்ன பண்ணி காட்டுறேன், சொல்லி காட்டுறேன். நான் உங்களுக்காக என்ன பண்றேன், நான் கஷ்டப்படுறேன், உங்களுக்காக நான் பாடுபடுறேன் அப்படின்னு சொல்லி காட்டி என்னுடைய இருப்பை நான் உறுதி பண்ணிட்டே இருந்தா அது ஒரு நல்ல ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு உகந்த ஒரு விஷயமா இருக்குமான்னு கேட்டா, ஸோ அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. இப்போ நான் செய்யறேன், நீங்களும் என்ன பண்ணுங்க செய்யுங்கன்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல எது வந்துடும், அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஆனா சபைக்கு ஒரு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கான ஒரு கேள்வி கேட்டோம்னா, நான் பண்றேன், நான் என்ன பண்றேன், எனக்காக எந்த ஒரு தவறுமே செய்யாத ஒரு நபர் அடிக்கப்பட்டிருக்கிறார். ரைட்டு தானே? யாருக்காக? எனக்காக. நான் பண்ணின எல்லா தவறுகளுக்காகவும் எந்த தப்பும் பண்ணாத ஒருத்தர் எனக்கான தண்டனை யார் வாங்கியிருக்கிறது? அவர் வாங்கியிருக்காரு. இப்ப அவருக்கான பிரதிபலனை செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை யாருக்குன்னு எனக்கு இருக்கு. இதுல கொஞ்சம் கூட வருத்தம் எனக்கு என்ன இல்லைங்க. ஸோ இந்த ஒரு மைண்ட் செட்ல ஒரு குடும்ப தலைவர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த குடும்ப இன்னொரு பர்சனுக்கு, உங்க பார்ட்னருக்கு அந்த நபர் எப்படி தெரிவாங்க? ஸோ எனக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, ஆனா அந்த எந்த பாரத்தை யார்கிட்ட சொல்றது இல்லை, என்னை பாதிக்கிற மாதிரி என்ன பண்றது இல்லை, என்னுடைய தேவைகளையும் செய்யறாரு. அதே நேரத்தில் அவர் கஷ்டத்தை யார்கிட்ட காட்டிக்கிறது இல்லை, என்கிட்ட வரும்போது அவர் எப்படித்தான் இருக்கிறார், ஃப்ரெஷ்ஷா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார், குடும்பத்துக்குள்ள எந்த ஒரு பெண்ணையும் என்ன பண்றதுல கொண்டு வர்றதுல அப்படிங்கிற மைண்ட் செட்டை கொடுக்குற மாதிரி இப்ப சபை கிறிஸ்துவிட்ட என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். சோ இந்த வசனத்தை யார் சொல்றதுன்னா பேதுரு சொல்றாரு. யாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால் நீங்க என்ன பண்ணுங்க. அப்ப ஆல்ரெடி பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்கிறார், என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அவர் வரக்கூடிய பாடுகளை அவர் ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார். ரைட்டு தானே? எனக்கு இவ்வளவு பாடுகள் வந்திருக்குன்னா யார் என்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, தகப்பன் சிச்சியாத புத்தி எனக்கு டெய்லி அடி விழுகுதுனாலே என்னை யார் பார்த்துட்டு இருக்காரு, கிறிஸ்து பார்த்துட்டு இருக்காங்க. அது யார் இம்ப்ரெஸ் ஆகி இருக்கிறதுனா பேதுரு இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஒரு சஜஷனை அங்க இருக்கக்கூடிய சபை மக்களுக்கு என்ன சொல்றாங்களாமா, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளானதால். சோ கடைசி நாட்கள் அந்த அப்போஸ்தலன் பேதுருவின் மைண்ட் செட்ல யார் இருப்பாங்க? சோ ஒவ்வொரு நாள் வரக்கூடிய பாடுகளை சபை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாமா, என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி? நான் யாருக்காக இப்ப இந்த வேலையை யாருக்காக பண்ணிட்டு இருக்கிறேன், கிறிஸ்துவுக்காக பண்ணிட்டு இருக்கேன், எங்க அப்பாவுக்காக பண்ணிருக்கேன். என்னை அடிக்கிறாருன்னா எங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, பார்த்துட்டு இருக்காரு. எங்க அப்பா என்னை செதுக்கிட்டு இருக்காரு, எங்க அப்பா என்னை மோல்டு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு நான் என்ன பண்ணி ஆகணும், இடம் கொடுத்தாகணும். அப்படிங்கிறதுல சபை ரொம்பவே கிளியர் இருப்பாங்க. இப்படி ஹாப்பியா பாடுகள் சவிக்கும் போது கிறிஸ்துடைய கண்ணுக்கு அது எப்படி தெரிவாங்க, எப்படி தெரிவாங்க? சோ என்னுடைய மனவாட்டி இல்ல என்னுடைய சபை எனக்கான பாடுகளை எப்படி சகிச்சுட்டு இருக்கிறாங்க, சந்தோஷமா சகிக்கும் போது மட்டும்தான் அந்த தலைமுடி இல்ல நம்ம பண்ணக்கூடிய உடன்படிக்கை அவர் கண்ணுக்கு எப்படி தெரியுங்களா, பயங்கர
பிரகாசமா தெரியும் அப்படிங்கிற சொல்றாரு. சோ அப்படி பிரகாசமா தெரியுற அந்த கூந்தலை பார்த்து கிறிஸ்து எப்படி ஃபீல் பண்றாருன்னா, அந்த வசனம் தொடர்ந்து வாசிச்சோம்னா, உன் சிரசு கர்மேல் மலையை போல் இருக்கிறது. அதாவது அநேக கனிகளை கொடுக்கக்கூடிய இடத்துல யார் வந்துட்டது? சபை வந்துட்டாங்க. அதே நேரத்துல உன் தலைமை ரத்தாம்பரமாய் தன்னுடைய உடன்படிக்கை எவ்ரிடே புதுப்பிச்சு கிறிஸ்துவுக்கு பிளசண்டா காட்டக்கூடிய நிலைமையில யார் வந்துட்டது? சபை வந்துட்டாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் கிறிஸ்துவுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது, ராஜா உன் நடை காவல்களில் எப்படி நிற்கிறார்களோ இதை நம்ம திருவள்ளுவரை படிச்சு பார்த்தா கிளியரா இருக்கும். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ நடக்கும் போது உன்னுடைய கூந்தல் என்ன பண்ணுறோம்? அசையுது இல்ல, அந்த அழகை பார்த்து நான் அரஸ்ட் ஆகி நிக்கிறேங்க. அரஸ்ட் ஆகினா மெஸ்மரைஸ் ஆகி. சோ அந்த உடன்படிக்கை சபை வச்சிட்டு இருக்க நிலைமையை பார்க்கும்போது யாருக்கு இங்க ஆச்சரியமா இருக்குங்களாமா? சோ நான் எங்க அப்பாட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன். நான் யாரு? பிதாவிக்கு தேவனுடைய ஒரே பேரான குமாரன், தேவனுடைய முதல் சிருஷ்டிப்பு. முதலாம் உலகத்துல, அதாவது உலகம் கிரியேட் பண்ணதுல இருந்து கிறிஸ்து முதலாம் வருகையில வர்ற வரைக்கும் என்டையர் ஸ்டோரி யாருக்கு தெரியும்? ஐ மீன் என்டையர் ஹிஸ்டரி யாருக்கு தெரியும்? ஆண்டவராகிய, ஏன்னா அவர் தான் மைக்கேல், ரைட் தான். பிரதான தூதனாகிய மிகாவேல யாருன்னா அவர் தான் மொத்தத்தையும் படைச்சார், ரைட் தான். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் உண்டாக்கப்பட்டதுன்னா அவருக்கு என்டையர் லைஃப் ஸ்டோரி யாருக்கு தெரியும்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியும். இங்க வாழ்றாரு அப்படின்னா அவருடைய ப்ரீவியஸ் லைஃப் யார் மைண்ட்ல இருந்துட்டு இருக்கும்? அவர் மைண்ட்ல இருக்குது அப்படின்னாலே சோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீவ் அங்க யாருக்கு இருக்கு? யாருக்கு இருக்கு? ஏன்னா அவர் டெய்லி யாரோட தான் பேசிட்டு இருந்தார். 24/7 தேவன் கூட பேசிட்டே இருந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்த ஒரு கேரக்டர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய. சோ அவர் சித்தம் இல்லாம பிதாவிய தேவன் சொல்லாம இவர் யார்? கிறிஸ்து என்ன பண்ணணும்? சோ ஒரு இன்விசிபிளான ஒரு வெப் யாருக்கு நடுவுல இருந்துச்சுன்னா கிறிஸ்துவுக்கும் பிதாவிய தேவனுக்கு நடுவுல இருந்துட்டே இருந்துச்சு, ரைட் தானே. அவர் இங்க பூமியில தனியாவே இல்ல, மனுஷங்க கூட இல்லாம இருந்திருக்காரு ஒழிய தேவன் கூட இல்லாம இருந்ததே கிடையாது. இருந்த ஒரே டைம் என்னன்னா கெத்செமனே டு அந்த ஒரு மரண டைம்ல மட்டும்தான். சோ இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விட்னஸ் யாருக்கு இருக்குன்னா யாருக்கு இருக்கு? கிறிஸ்துவுக்கு இருக்கு, ரைட் தானே. இப்ப சபையுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு விஷயம் நடக்கணும் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா அது வர்றது யாருக்கு தெரியாது? உங்களுக்கு தெரியாது. சோ காணாத விசுவாசிக்கிறீங்கன்னா அது வர்றதை நீங்க என்ன பண்ணுங்க? விசுவாசத்தோட வெயிட் பண்ணுங்கன்னா, இப்ப கிறிஸ்துவுக்கு இந்த விட்னஸ் சபைக்கு இருக்கான ஒரு கேள்வி கேட்டோம்னா, சபைக்கு இருக்க ஒரே விட்னஸ் என்ன மட்டும்தான்? அவர் கொடுத்துட்டு போன சத்திய வசனங்கள் மட்டும்தான். அதன் மூலமா மட்டும் நம்ம யாரை பார்க்கணும்? பிதாவிய தேவனையும் ஆண்டவரைய அவர் முகமுகமா பார்த்தார். யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முகமுகமா பார்த்திருக்கார். அதே மாதிரி அவர் நிறைய விட்னஸை யார் பண்ணது? அவர் ஞானஸ்தானம் இருக்கும்போது புறா மாதிரி ஒரு விஷயம் பரிசுத்தாவி இங்க இருந்து இறங்குச்சு. நம்ம எடுக்கும்போது அது மாதிரி ஏதாவது வந்துச்சான்னு கேட்டா அவர் பரிசுத்தாவி கொடுத்திருக்கார். பட் விசிபிளா கொடுத்தாருன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா விட்னஸ் பண்றவங்க என்ன கிடையாது இல்லைங்கிற பட்சத்துல சபைக்கு இப்ப என்ன கிடையாது? இப்ப கண்ணாடியில் எப்படி பாக்குறோங்களா? நிழலாட்டமா. சோ ஒரு விஷுவலைஸ் தான் நம்ம என்ன பண்ணி பார்க்க முடியும்? 3ஆம் உலகம் சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம். அந்த 3ஆம் உலகம் சப்ஜெக்ட்ல கூட ஹெவன் எப்படி இருக்கும்னு என்னதான் பண்ணி பார்த்தோம்? இமேஜின் தான் பண்ணி பார்த்த வேண்டிய லைவா போய் பார்த்தோம்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, சோ சபைக்கு இப்ப இருக்கிறது எல்லாமே ஒரு கற்பனைக்குள்ள இருக்கக்கூடிய சத்தியத்தை சார்ந்த ஒரு விட்னஸ் தான். இன்னைக்கு நமக்கு அதான ப்ரூஃப் என்னன்னா, அவர் சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி வரும். அவர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணதுங்கிறது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய சாலிடான விட்னஸ். பட் இந்த ஒரு விட்னஸை வச்சு மட்டுமே கிறிஸ்துவ அப்படியே டிட்டோவா பிரசன்ட் பண்ண ஒரு கேரக்டர் யாருன்னா யாரு? சபை. சோ சபை கடைசி காலங்கள்ல கிறிஸ்துவா மாறி நிக்குதுன்னா நம்ம பேசிக்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கோம். இந்த உலகம் ஒரு நாள் கிறிஸ்துவ கேள்வி கேட்கும். என்ன கேள்வி கேட்கும் அப்படின்னு? கிறிஸ்து டைரக்டா 1,44,000 பேர் அவரே தேர்ந்தெடுத்து அவரே கூட்டிட்டு போயிட்டா இந்த உலகம் அவர் என்ன கேள்வி கேட்கும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன கேட்பாங்கன்னா, நீங்க யாருன்னா தேவனுடைய குமாரன். தேவனுக்கு உங்களுக்கு நடுவில் என்ன இருந்துச்சு? ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்ட், ஒரு லவ் இருந்துச்சு. அதனால நீங்க இதெல்லாம் என்ன பண்ணலாம்? செய்யலாம். ஆனா உலகத்தார் அப்படி செய்ய முடியுமான்னு கேட்டா, என் தாய் என்னை எப்படி கற்பம் தெரிச்சிருக்கா? பாவத்திலே கற்பம் தெரிச்சிருக்கோம். நாங்க பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே உழன்று பாவத்திலே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செத்துட்டு இருக்கோம். எங்கனால உங்களை மாதிரி வாழ்க்கை என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு சொல்ற பதில் என்னன்னா, இந்த எந்த ஒரு விஷயமே இல்லாம பூமியில இருந்து பாவத்துல பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே சாக போற 1,44,000 என்ன பண்றேன்? வெளியெடுத்து காட்டுறேன் அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட், ரைட் தானே. சோ அந்த சப்ஜெக்ட கிறிஸ்து வாழ்ந்த மாதிரி இப்ப யார் வாழ்ந்து முடிக்க போறது? தேவனை பார்க்க மாட்டாங்க. டைரக்டான அற்புத அடையாளங்கள் யாருக்கு தெரியாது? சபைக்கு தெரியாது. டைரக்டான அற்புத அடையாளங்கள் தெரியாது. டைரக்டான மிராக்கிள்ஸ் கிடையாது. டைரக்டான ஒரு கம்யூனிகேஷன் என்ன கிடையாது. இது எதுவுமே இல்லாம பிளைண்டா ஒரு நம்பிக்கையை மட்டுமே, விசுவாசத்தை மட்டும் அடிப்படையா கொண்டு யார் ஓடிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க கடைசி நாட்கள் யார் கம்ப்ளீட் பண்ணி காட்டுவது?
ஸோ காணாம எந்த ஒரு சாலிட் விட்னஸுமே இல்லாம கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஓட்டத்தை இங்க யார் ஓடுவா அப்படின்னா சபை என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. கிறிஸ்து பார்த்து எப்படி நிப்பாராங்களாம், நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு அதாவது எதிர்பார்ப்பு நம்மளோட கற்பனை இருக்கும். நான் அந்த எக்ஸாம் படிக்கிறேன்னா நான் படிச்சு எப்படியா பாஸ் ஆவேங்கிற ஒரு ஐடியா இருக்கும், ரைட் தானே? திடீர்னு 100/100 வந்துருச்சுன்னா ஸோ இது நடக்கும்னு யாருக்கு நல்லாவே தெரியும். பட் அது நடக்கும்போது இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குங்கள, ரைட் தானே? இப்போ சப்ஜெக்ட் நம்ம ரெடி பண்றோம்னா சப்ஜெக்ட் ரெடி பண்ணும்போது நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் இருக்கும், இந்த விஷயத்த கரெக்டா நம்ம என்ன பண்ணிடணும், கன்வே பண்ணிடணும். நம்ம இந்த விஷயத்தை தான் கன்வே பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். பட் அது கரெக்டா கன்வே ஆயிருச்சுன்னா மட்டும்தான் நம்ம ரெடி பண்ண சப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கும், ஒரு உயிர் இருக்கும். நம்ம நினைச்ச மாதிரி அது கன்வே ஆகலைன்னா, நம்ம ஒண்ணு சொல்லணும்னு மைண்ட்ல வச்சுட்டு சொல்ல போற விஷயத்த வேற ஒண்ணு சொல்லி அது நெகட்டிவா கன்வே ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன ஒரு திருப்தியே இருக்காது. இப்ப கிறிஸ்து என்ன சப்ஜெக்ட் அங்க பிரசன்ட் பண்ணு நினைச்சாரோ அவர் நினைச்ச சப்ஜெக்ட் அவர் நினைச்ச மாதிரியே கண்மணி என்ன ஆயிட்டு இருக்குங்களா, பிரசன்ட் ஆயிட்டு இருக்கு. இதை யாருனால தாங்கிக்க முடியலைங்களா? சோ நீ பண்ணுன உடன்படிக்கை நீ என்ன பண்ணல, மிஸ்யூஸ் பண்ணல. என்ன பண்ணல, எனக்கு என்ன நீ ப்ராமிஸ் பண்ணியோ அதுக்கு கடைசி வரைக்கும் நின்று நீ என்ன பண்ணிட்ட, ஓடி ஜெயிச்சு காட்டிட்ட. உன்னுடைய ஓட்டத்தை பார்க்கும்போது நான் எப்படி நிக்கிறேன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி என்ன பண்ணிட்டு இருக்கேன், அரெஸ்ட் ஆகிறது. அதுதான் ராஜா உன் நடைக்காவணங்களில் உன்னுடைய கிரியையை பார்த்து, நீ நடக்கக்கூடிய அந்த ஸ்டைலை பார்த்து, நீ கிறிஸ்துவுக்குள்ளாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளை பார்த்து, உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு. நம்ம தமிழ்ல சொல்லுவங்கள்ல ஒரு அம்மாவுக்கு எப்ப சந்தோஷம்னா அவங்க பிள்ளைய எல்லாரும் பாராட்டும் போது, ரைட்டு தானே? என்னதான் நல்லபடியா வளர்த்தாலுமே கூட அந்த குழந்தைய ஊரார் பாராட்டும் போது அந்த அம்மாக்கு எப்படி இருக்குங்களா, சந்தோஷமா இருக்கும். இப்ப கிறிஸ்து இவங்க என்னுடைய சபைன்னு சொல்றது ஒரு புரிதல். இந்த உலகம் பார்த்து இவங்க கிறிஸ்துடைய சபைன்னு சொல்றது அப்பதான் யாருக்கு பெருமை. இவங்க எவ்வளவு அடிச்சாலும் இவங்க யாரையும் திருப்பி என்ன பண்ண மாட்டாங்க, எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் தாங்கிக்குவாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அவங்க நல்லதை மட்டும்தான் திருப்பி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சபை கேட்கும் போது ஒரு புரிதல். பட் நான் சபைக்கு அதை கொடுத்த கிறிஸ்து கேட்கும்போது அதுக்கு எப்படி இருக்கும், அதுதான் அவருக்கு பயங்கர சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கப்படும்னா அந்த சந்தோஷத்தை தான் இங்க யாரு அடையிறது அப்படின்னு பார்க்க, யார் அடையிறது? சோ அது பேதுருவே எப்படி சொல்றாரு, ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். என்ன பண்றாங்களாமா? சோ நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், யாருனால? கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் எங்க இருக்கிறார்களாமா, உங்கள் மேல நோண்டிட்டு இருக்கிறார், தங்கிட்டு இருக்கிறாரு. அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார். நீங்க அந்த தூஷிக்க விஷயத்த இல்ல அந்த பாடுகளை நீங்க சகிச்சுக்கிறோம்ல, எனக்குள்ள யார் இருக்கார், அவர் இருக்கிறார். இப்ப நான் இதை சகிச்சுக்கலைன்னா யாருக்கு வலிக்கும், எனக்குள்ள வாசமா இருக்கிற கிறிஸ்துவுக்கு வலிக்கும்ங்கிற சிந்தனையில நம்ம அதை தாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா யாரு சேஃபா இருப்பாங்களா, நமக்குள்ள வாசமா இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா என்ன சொல்றாருன்னா, மகிமைகள் ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே. சோ நீங்க எந்த அளவுக்கு நம்ம அந்த வழியை தாங்குறோம்னு பார்த்துட்டு கிறிஸ்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க, மகிமைப்படுகிறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறார். யார் நிமித்தம்? சபை படக்கூடிய பாடுகளை சபை எப்படி ஃபேஸ் பண்றாங்க, அதை சபை எப்படி ஓவர் கம் பண்றாங்க அப்படிங்கிற ஸ்டைல பார்த்து இங்க யார் இம்ப்ரெஸ் ஆகி நிக்கிறது, ஃப்ரீஸ் ஆயினா புரியுதுங்களா? ஸோ பயங்கரமா எக்ஸைட் ஆகி பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி சபையுடைய வாழ்க்கைய அது எப்படி சொல்றது, ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸ் அது, ரைட் தானே? அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னே ஒரு தெரியாத ஒரு டைமிங் தான் இப்ப யார் வாழ்ந்துட்டு இருக்க டைம். நமக்கு இது ஒரு நாள், கிறிஸ்துவுக்கு இது ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து இந்த ப்ராசஸ் கிறிஸ்துவோட லைஃப்ல அது நமக்கு ஒரு நாள், அவருக்கு எத்தனை நாள்? ஐ மீன் நமக்கு 1000 வருஷங்கிறது அவருக்கு ஒரு நாள்னா, இப்ப நமக்கு வரக்கூடிய அந்த லைஃப் ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல ஓட்டி விட்ட மாதிரி தான் யாரு கண்ணுக்கு தெரியும். ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அப்படி தெரிஞ்சுன்னா இப்ப அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 விஷயம் தான் யார் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, யார் மைண்ட்? சோ கிறிஸ்து ஒரு எக்ஸாம் எழுதிட்டாரு, இப்ப பேப்பரை திருத்திட்டு இருக்காங்க. அந்த பேப்பரை திருத்தும் போது இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் தான் இப்ப யாருக்கு இருக்குங்களா? அதாவது நம்ம கிறிஸ்துடைய முதலாம் வரிகளை படிச்சிருக்கோம். சிலுவையில போயிட்டு இருப்பாருன்னா பரலோகத்துல தேவதூதர்கள் எப்படி பார்த்திருப்பாங்க, அடுத்து என்ன நடக்க போகுது. கிறிஸ்து ஏதாவது ஒரு செகண்ட் தப்பு பண்ணிட்டா கூட பெரிய ஒரு ப்ராசஸ் என்ன ஆயிடும். ஏன்னா சாத்தான் எவ்வளவு ஒரு ஆங்கிள் யார் அட்டாக் பண்ணிருப்பான், பிளாத்து வச்சு சென்டிமெண்ட் அட்டாக் பண்ணிருப்பான், சீஷர்களை வச்சு விரோதிச்சு, ஐ மீன் துரோகம் பண்ணிட்டு ஓடுற மாதிரி சாத்தான் நினைப்பான், அட்டாக் பண்ணிருப்பான். ஸோ ஒவ்வொரு ஆங்கிள் சாத்தான் அட்டாக் பண்ணா கூட எல்லா அட்டாக்கை யார் பிரேக் பண்ணுது, கிறிஸ்து என்ன பண்ணிருப்பாரு, பிரேக் பண்ணிருப்பாரு. ஸோ இந்த ஒவ்வொரு அட்டாக்லயுமே பரலோகம் கிறிஸ்து எப்படி வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப என்ன நடக்க போதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் யாருக்கு இருந்திருக்கும். பரலோகம் எல்லா தூதர்களுமே என்ன பண்ணிருக்கும்,
இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப சபையுடைய ஓட்டமே கிறிஸ்துக்கு எப்படித்தான் இருக்குங்களாமா? பயங்கர ஒரு மெஸ்மரைஸா, அடுத்த செகண்ட் என்ன நடக்கணும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட யார் பார்த்துட்டு இருக்காதுங்களாமா? ஸோ சபையுடைய வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்து அப்படியே ஃப்ரீஸா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா? ஸோ ஃப்ரீஸா, இப்ப சபையோட எக்ஸ்ட்ரீம் லைஃப் அதான், அவ்வளவுதான், இனி ஒண்ணுமே கிடையாது. ஏறக்குறைய எல்லா ஓட்டத்தை யார் முடிச்சிட்டது? சபை முடிச்சிட்டாங்க. இனி அவருடைய சரீரத்துல இப்போ ஒரு அங்கமா ஆகிற கண்டிஷன்ல சபை இருக்கிற நிலைமைய கிறிஸ்து அடுத்த வசனத்துல மென்ஷன் பண்றாரு. ஸோ வசனம் வாச்சலாம், உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 6வது வசனம். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள். சோ என்ன சொல்றாங்களாமா? இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றும் இல்லை, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமையே, இந்த மாதிரி வார்த்தைகள் அதிகமா பயன்படுத்தி இருப்பார். பட் இங்க அவர் என்ன வார்த்தை அதிகமா பயன்படுத்தி அப்படின்னு பார்க்கும்போது, மனம் மகிழ்ச்சியை உண்டாக்கும், இந்த வார்த்தை யாருக்கு மட்டும்தான் பயன்படுத்தும்? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துட்டோம்னா 2 பார்ட்னர் வச்சுக்குமே, அதாவது மனசுக்கு எந்த ஒரு மனசு கோணாம நடந்துக்கிறத சொல்லுவாங்கல்ல, ரைட்டு தானே? ஸோ தன்னுடைய மனசு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன் நிமித்தம் நடந்த லைஃப் பார்ட்னரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா, உங்களால எனக்கு என்ன இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், உங்க கூட வாழ்ற வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என் மனசுல என்ன கிடையாது, எந்த ஒரு கவலையுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி இங்க கிறிஸ்து என்ன சொல்றான்னா, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே அப்படிங்கிற. ஸோ இப்போ சபை என்ன கண்டிஷனுக்கு போயிட்டாங்களாமா? கிறிஸ்துவுக்கு என்ன உண்டாக்குறாங்களாமா? மனமகிழ்ச்சி. சாதாரண விஷயமான ஒரு கேள்வி கேட்டோம், நம்முடைய லைஃப் டைம் டார்கெட்டே என்னதான்? அவரை சந்தோஷப்படுத்தணும், பிதாவுக்கு தேவனை சந்தோஷப்படுத்தணும். காரணம், ஒவ்வொரு நாளும் என்னதான் பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம படிச்சிருக்கோம், வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களுடனே பிரீத் பண்ண கூட யாருக்கு டைம் கொடுக்கறது இல்லைங்களாமா? கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பாவம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ஒரு பிரேயர் பண்ணிட்டு, அப்பா இவங்களை மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லி முடிக்கிறக்குள்ள அடுத்து என்ன பண்ணிருப்போம்? அடுத்த பாவம் பண்ணிருப்போம். ஸோ பிரீத் பண்ண கூட டைம் இல்லாம கண்டினியூஸா தேவன்கிட்ட பரிந்து பேசக்கூடிய நிலைமை யார் கொடுத்துட்டு இருக்காங்களா? அப்படி இருந்த ஒரு சபை இப்ப கிறிஸ்து சொல்றார், என்ன சொல்றாங்களாமா? மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே அப்படின்னா, இப்ப சபை வந்து ஒரு டோட்டலான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்குள்ள யார் வந்துருச்சுங்களா? ஸோ பாவத்துல உழன்று, அதை எப்படின்னா இந்த சேத்துல விழுந்த செந்தாமரைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ பாவத்துக்குள்ளே இருந்த ஒரு சபை இப்ப தன்னை முழுவதும் கழுவி, தன்னை முழுவதும் பரிசுத்தப்படுத்தி யாருக்கு முன்னாடி பிரகாசமா இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்கு முன்னாடி? கிறிஸ்துவுக்கு முன்னாடி. இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இந்த வசனத்தை முதலே படிச்சிருக்கோம், என்னன்னா உன்னில் பழுதொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த அதிகாரம் நம்ம படிக்கும்போது அந்த வசனம் எப்படி பார்த்துட்டோம்னா, அந்த வசனத்தை சொல்லக்கூடிய டோன் என்னன்னா, ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு டோன். என்ன டோன் அது? உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்க நல்லா இருக்கிறீங்க, எதை பத்தி நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னா, நமக்கு உண்மையிலே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்டா இருக்கு, நமக்குள்ள என்னமோ ஒன்று இருக்கு, பட் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ட் யாருக்கு இருக்கு? அந்த டாக்டருக்கு இருக்கிற பட்சத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, ஒரு அம்மா 10 மாசம் வெயிட் பண்ணி ஒரு குழந்தை பிறந்த குழந்தைய பார்த்து அவங்க மேல வரக்கூடிய அன்பு இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது ஒரு எல்லை இருக்குங்களா, வரையறை இருக்குமா? இல்ல ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமா? இந்த குழந்தை மேல ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்குமா? அந்த அன்போட எதிர்பார்ப்பு எப்போ மாறுனா, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு என்ன பண்ணும்? மாறும். இவங்க நம்மளை நல்லபடியா பாத்துக்குவாங்களா, மாட்டாங்களா, ஒழுங்கா படிப்பாங்களா, படிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஃபியூச்சர் ட்ரீம் வரும்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப் அண்ட் டவுன்ல என்ன பண்ணும்? போயிட்டு வரும். ஆனா பிறந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கு, எந்த ஒரு குறையுமே இல்லாம பிறந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல வரக்கூடிய ஒரு அன்பு இருக்குங்கள, அந்த அன்புல எந்த ஒரு சுயநலமுமோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமோ எதுவுமே இருக்காது. ஸோ அங்க அவர் சொன்ன வார்த்தையோட ரீசன் என்ன அப்படின்னு, ஒரு டாக்டர் பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி. இங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, ஒரு தாய் தனக்கு பிறந்த குழந்தைய பார்க்க மாதிரி, இல்ல ஒரு சகோதரன் இல்ல ஒரு சகோதரி அவங்க லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படியே இருக்கும்போது வரக்கூடிய ஒரு சந்தோஷம் நீங்க கிடைக்கிறதுன்னு என்ன பண்ணிருக்கோம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு லைஃப் வந்து இப்ப யார் காட்ட ஆரம்பிச்சுட்டதாமோ? சபை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கிறிஸ்து ரெஸ்டே இல்லாம ப்ரேயர் பண்ணி இந்த டைம் போய் இப்ப சபையை பார்த்து சந்தோஷப்பட வேண்டிய இடத்துக்கு யார் வந்துட்டது இல்லாம? கிறிஸ்துவ கொண்டு வந்தது யார் அப்படி ஒரு கேள்வி கேட்டா சபை. ஸோ கிறிஸ்துவுக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டிய, கிறிஸ்துவ சந்தோஷப்படுத்த வேண்டிய, கிறிஸ்துவ மகிமைப்படுத்த வேண்டிய பொறுப்பு கடமை யாருக்கு இருக்குன்னு, யாருக்கு இருக்கு? சபைக்கு இருக்கு. இந்த அதிகாரத்துல சபை அதை என்ன பண்ணிருக்காங்க? கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸோ அவர் இந்த வார்த்தையை சொல்லக்கூடிய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு போகும்போது, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு, முதல்ல என்ன சொன்னார்னா நீ ரூபவதின்னு சொன்னார், ரைட் தானே? இப்ப என்ன சொல்றாரா, நீ எவ்வளவு அப்படின்னா அந்த வசனத்துக்கு இந்த வசனம் என்ன அர்த்தம்? நீ ரூபவதினா நீ அழகா இருக்க, ரைட் தானே? நீ எவ்வளவு ரூபவதினா உன்ன மாதிரி அழகா வேற யாருமே
இல்ல. சோ அந்த ரெண்டு ரூபவதிகள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ரைட்? நீ ரூபவதினா நீ அழகா இருக்க அவ்வளவுதான். பட் இங்க சொல்லக்கூடிய ரூபவதி என்னன்னா நீ எவ்வளவு. சோ இப்ப யாரால அதை ஒரு வரையறைப்படுத்த முடியலன்னா கிறிஸ்துனாலேயே ஒரு நம்பர் போட முடியல. யாருக்கு? எவ்வளவுனா என்ன அர்த்தம்? இவ்வளவு ஒரு கவுண்டிங் இருக்குங்களா? இன்ஃபினிட்டி. ரைட் தானே? எவ்வளவுக்கு லிமிட் கிடையாது. அது எவ்வளவுனா எவ்வளவு வேணா இருக்கலாம் அப்படிங்கிறது. சோ ஒரு வரையறைக்குள்ள வர முடியாத அளவுக்கு சபை தன்னுடைய ஓட்டத்தை ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சோ கண்ட்ரோலை மடை திறந்த வெள்ளம்னு சொல்லும்ல, நான் நல்லது பண்ணியே தீர்வேன், நான் கீழ்ப்படிஞ்சே தீர்வேன், நான் சகிச்சே தீர்வேன், அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். இந்த ஒரு கேட்டகரி யார் வந்துருவா? சபை வந்துடும். இனி சபையை யாருனால என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ணவே முடியாது. அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்து சொல்ற விஷயம், நான் மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு, நீ ரூபவதி, நீ எவ்வளவு இன்பம் உள்ளவன். யாருக்கு? கிறிஸ்துவுக்கு. சோ கிறிஸ்துவுக்கு வலியை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த ஒரு குரூப், வாக்கு கடங்காத பொறுமூச்சுடனே வேண்டுதல் செய்யற அளவுக்கு அவருக்கு கஷ்டத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த ஒரு கேரக்டர் இப்ப கிறிஸ்துவுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்து கிறிஸ்துவுக்கு இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்துல யார் போயிட்டதுங்களாமா? சபை போயிட்டாங்க. இனி அந்த சந்தோஷம் யாரு குறையாது? யாருக்கு குறையாது? அதான் சொல்லிடுற, ஒரு கர்ப்பவதி இருக்கிறாங்கன்னா அவங்க கர்ப்பமா இருந்து அந்த பிள்ளை பேர் வரும்போது வரக்கூடிய வலி எப்ப ஃபுல்ஃபில் ஆயிடும்? குழந்தை பெற்ற உடனே நான் பூமியில ஒரு உயிரை கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் எந்த வலி மொத்தமும் மறைஞ்சிடும்? பிரசவ வலிங்க. அதான் சொன்ன, பிரசவங்கிறதே மறுபிறப்புன்னு சொல்லுவோம். ஏறக்குறைய டெத்துக்கு பக்கத்துல போயிட்டு வந்த ஒரு வலி ஒரு செகண்ட்ல டோட்டலா ஹாப்பினஸ்க்குள்ள போயிடும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்ப யாருக்கு சபை கொடுத்துருக்காங்க அப்படிங்க, யாருக்கு கொடுத்துருக்காங்க? சோ கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னாலே இப்ப சபை ஒரு முழு உருவமா என்ன பண்ணிட்டாங்களாம், ஒரு முழு சரீரமா. சோ கால்ல ஆரம்பிச்சு கால் என்ன ஆயிடுச்சுங்களாமா, இனிமேல் உங்க காரியமா மட்டும்தான் இந்த கால் நடக்கும். உலகத்தின் காரியங்களுக்கு இந்த கால் என்ன பண்ணாது, போகாது. அதே மாதிரி இப்படி போனா கூட எந்த ஒரு அழுக்கும் இந்த கால் என்ன பண்ணிடாது, பற்றாது. நான் செப்பல் போட்டுட்டே தான், என்னது ஆயத்தம் என்னும் பாதரட்சை என் காலில் என்ன பண்ணிட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். என் தொடைகள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த தொடை ஸ்ட்ராங்கா இருக்கும், இந்த சரீரத்தை என்ன பண்ணிடாது. சோ என்கிட்ட இருக்கிற விசுவாசம் கடைசி வரைக்கும் என்ன ஆகாது, குறையாது அப்படின்னு தொடையும். என்னுடைய இடுப்புகள் உங்களுடைய சத்தியத்தினாலும் அதுல விசுவாசத்தினாலும் அதுல வரக்கூடிய பாடுகள் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டேன். என்னை என்ன பண்ண முடியாது, பிரேக் பண்ணவே முடியாது. அந்த இடுப்பு உங்களுடைய சத்தியத்தை சாப்பிட்டு என் வயிறு ரொம்ப நிரம்பி இருக்கு. இந்த சாப்பாடு எனக்கு கிடைச்ச சாப்பாடை நான் திருப்தியான பின்பு நீ சபை மக்கள் என்ன பண்ணுவேன், பகிர்ந்து கொடுத்து அவங்களே உங்களுக்குள்ள வழி நடத்த வேண்டிய அந்த பக்கம் யாருக்கு வந்துருச்சு, எனக்கு வந்திருக்கு என்னோட வயிறு. அதே மாதிரி என்னுடைய மார்பு, இதுல இருந்து வரக்கூடிய அந்த சத்திய ஆகாரமானது எல்லாருக்கும் உயிரை கொடுக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா மட்டும்தான் அன்புடன் சத்தியமும் சேர்த்து என்ன பண்ணுவேன், கொடுப்பேன் அப்படிங்கிற அக்ரிமெண்ட். சத்தியத்தை மட்டும் பார்ப்பேன், தேவனை மட்டும்தான் பார்ப்பேன், உலகத்தை என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன். உலகத்தை நோக்கிய சிந்தனை எனக்கு என்ன பண்ணாது, இருக்காது அப்படிங்கிற கண்ணுனால மட்டும் இல்ல, மூக்க வச்சு கூட எனக்கு வரக்கூடிய ஆபத்தை என்ன பண்ண முடியும், சென்ஸ் பண்ண முடியும். வரக்கூடிய உதவி நல்லதா கெட்டதான்னு பிரிச்சு பக்கம் எனக்கு என்ன பண்ணும் தெரியும். உங்கள் நிமித்தம் வரக்கூடிய உதவி மட்டும் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன். உலகத்தில் வரக்கூடிய என்ன பண்ணுவேன், அவாய்ட் பண்ணுவேன். அப்படியே நீங்க அதை கொடுத்த உதவியா இருந்தாலும் அந்த விதையை உங்களை பேஸ் பண்ணி தான் பார்ப்பேன். அந்த சகோதரன் என்ன பண்ண மாட்டேன், எனக்கு அந்த உதவி செஞ்சாரு அவருக்கு பின்னாடி நான் போகணும், அவரை மகிமைப்படுத்த சிந்தனை யாருக்கு வராது, எனக்கு வராது. இது எல்லாத்துக்கும் மேல உங்கள்கிட்ட பண்ணின உடன்படிக்கை என்ன பண்ணுவேன். ஸோ ஒரு ஃபுல்லி பேக்கேஜா, ரைட்டு தானே, அவங்க பண்ணின ஒரு அக்ரிமெண்ட்ல ஒரு ஃபுல்லி பேக்கேஜ்ல இங்க யார் வந்துட்டதுங்களாமா. ஸோ சபையில் இப்ப என்ன கிடையாது, என்ன கிடையாது, பழுதே கிடையாது. சபை முழுவதுமா ரெடி ஆயிட்டாங்க, பூரண குணமாயிட்டாங்க, முழு அழகாயிட்டாங்க. இப்ப சபையுடைய அழகை டிஸ்கிரைபே பண்ண முடியாத இடத்துக்கு யார் கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்களாமா, கிறிஸ்துவ கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. நீ எவ்வளவு அழகுன்னு என்னால என்ன பண்ண முடியல, அளவிடவே முடியலைங்கிற கண்டிஷன் இருக்குல்ல. இப்ப யார் ரொம்ப அழகாயிட்டதுங்களாமா. சோ தன்னுடைய ஓட்டத்துல தன்னுடைய இருக்கிற மொத்த சரீரத்திலையுமே கூட சபை தன்னுடைய பரிசுத்தை என்ன பண்ணியிருக்காங்க காட்டி கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஒரு ஃபுல்லி பேக்கேஜ் லவ் யார் கொடுத்திருக்கிறது. அதுல ஒரு பலூன் மாதிரி அதுக்குள்ள ஃபுல்லா என்னதான் இருக்கும், காத்து மட்டும்தான் இருக்கும், ரைட் தானே. ஒரு சின்ன ஓட்டை விழுந்தா கூட பலூன் என்ன ஆயிரும். சோ அது மாதிரி ஒரு சின்ன ஹோல்ஸ் கூட இல்லாத அளவுக்கு ஒரு ஃபுல்லி பேக்கேஜ் லவ், ஒரு ஃபுல்லி பேக்கேஜ் ஃபெய்த், ரைட் தானே. ஒரு ஃபுல்லி பேக்கேஜான ஒரு கீழ்ப்படிதலை யார் கொடுத்திருக்கிறதுலாமா, சபை கொடுத்திருக்காங்க. இதை பார்த்தா என்ன சொன்னா, நான் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறேன். எப்படி நிக்கிறேன், நான் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறேன். என்னை அப்படி ஸ்டாப் பண்ணிருக்கீங்க ஒரு இடத்துல அப்படிங்கிற அளவுக்கு யார் இம்ப்ரெஸ் ஆயிருக்கிறீங்க, கிறிஸ்து இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. சோ இப்ப கிறிஸ்து இப்ப சரீர வளர்ச்சியை சொல்லிட்டு
இவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறத இப்ப அடுத்த வசனத்துல எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா வாசிக்கலாம். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 7வது வசனம். உன் உயரம் பனைமரத் தொழுங்கை போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகள் போலவும் இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றாங்களாமா? இப்ப உன் உயரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார். முதல்ல என்ன சொல்லிட்டா, நீ எவ்வளவு இன்பமானவள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த எவ்வளவுக்கு ஒரு ஹைட் என்ன பண்றாரு, மென்ஷன் பண்றாரு. இப்ப நீ எவ்வளவு வளர்ந்துட்ட அப்படின்னம்னா, எவ்வளவு வளர்ந்துட்டீங்க? உன் உயரம் பனைமர தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகளை போலவும் இருக்கிறது அப்படிங்கிற திருவிடயத்துல படிச்சோம்னா இந்த பனைமரம் அப்படிங்கிறது பேரிச்சை மரம். நமக்கு தான் நீங்க பனைமரம், அவங்களுக்கு என்னதான் இருக்கும்? இது எங்க எழுதின புக்கு நமக்கு தெரியும். இஸ்ரேல் தேசத்துல அவங்களால எழுதப்பட்ட புக்கு. அங்க என்னதான் மரம் இருக்கும்? பேரிச்சை மரம். சோ பேரிச்சை மரத்தை மென்ஷன் பண்ண. பட் ரெண்டோட நேச்சர் என்னதான்? பேரிச்சை மரத்துக்கும் பனைமரத்துக்கும் அந்த குணாதிசயத்துல என்ன கிடையாது, பெரிய டிஃபரன்ஷியேட் ஒண்ணும் கிடையாது, ஒரு சில விஷயங்களை தவிர. சோ அந்த மாதிரி ஒரு பேரிச்சை மரம் மாதிரி தான் இப்ப யார் இருக்கிறதுங்களாமோ. சோ பேரிச்சை மரத்தை மெயின்டைன் பண்ண வேண்டாம், தண்ணி ஊத்தி பாதுகாத்து அப்படிங்க. பனை மரத்துக்கு அதுதான் ரைட்டா, அது தண்ணி ஊத்துல என்ன வேணாம். அது வளர்ந்துருச்சு அப்படின்னா சரச்சரன்னு என்ன பண்ணிட்டு இருக்கும், வளர்ந்துட்டு போயிட்டு. அது ஆரம்பத்துல வளர்க்கறது மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த ஆடு மாடுகள்ட்ட இருந்து பாதுகாக்கிறது, யார் மத்தவங்க வெட்டிட்டு போயிடா பாதுகாக்கிறது நீடிய முடிய. சோ அது வளர்ந்துருச்சுன்னா அதோட வளர்ச்சி என்ன பண்ண முடியாது. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் மேல போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்ப சபையுடைய வளர்ச்சி என்ன பண்ண முடியாது, யாருனாலுமே தடுக்கவே முடியாது. சபை கண்டினியூஸா கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்களாமோ, என்ன பண்ணிட்டு இருக்கும், வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய நிலைமை இது என்ன பண்ணுன்னா அடையாளப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ இப்ப பனைமரத்துக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பனை மரத்துக்குரிய ஒரு தன்மை என்னன்னா, மற்ற மரங்களுக்கும் பனைமரம் அல்லது பேரிச்சை மரத்துக்கு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பனை மரத்துக்கு இலையுதிர் காலம் இருக்காது. நோட்டீஸ் பண்ணிருக்கோங்களா? எல்லா மரத்தோட வெயில் காலத்துல எல்லா மரத்துல என்ன ஆகும், இலையில என்ன ஆகும், உதிர்ந்து கொட்டி அந்த மரம் என்ன ஆகும், பட்டை மரம்னு சொல்லுவோம்ல. சோ பட்டை மரமா இருக்கும். பட் பனை மரம் மட்டும் எப்படிதான் இருக்கும்? எப்போ பனை மரத்துக்கு என்ன கிடையாது, இலையுதிர் காலம். எவ்வளவு வெயில் அடிச்சாலும் தண்ணியே இல்லாத இடத்துல இருந்தாலுமே கூட பனை மரம் எப்படிதான் இருக்கும், அது வளர்ந்துட்டே தான் இருக்கும், அதோட இலை என்ன ஆகாது. சோ சபை இங்க அப்படித்தான். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, யாருமே தண்ணிங்கிற உதவியை கொடுக்காமே இருந்தாலுமே சரி, வானத்தை பார்த்துட்டு அது வாடி போயிட்டே என்ன பண்ணிட்டு. சோ அதோட வளர்ச்சியை யாரும் அவங்கள வளர்க்கணும்னு என்ன, அவங்க வளரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த உறுதியான விசுவாச சபை என்னைக்கு வருதோ அன்னைக்கு சபை என்ன பண்ணிட்டே இருக்கும், கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சியில வளர்ந்துட்டே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு புரிதல். ரெண்டாவது என்னன்னா, எவ்வளவு வெயில் அடிச்சாலும் பனைமரம் என்ன பண்ணிக்கும், தாங்கிக்கும். எவ்வளவு அதோட வேர் பார்த்துருக்கும், சல்லி வேர் அமைப்புன்னு சொல்லுவாங்க. தண்ணி எங்கே இருந்தாலும் அதை தேடி போய் எடுக்கும். என்ன பண்ணும், தண்ணி யார் அது என்ன பண்ண வேண்டாம், ஊத்த வேண்டாம். தண்ணி எங்க இருந்தாலும் அதோட வேர் அமைப்புகள் மண்ணை இருக்க பிடிச்சிட்டு இருக்கும். நம்ம ஊர் கிராமங்கள்ல அந்த கம்மாய் கம்மா தானே, அந்த கம்மா குளம் ஓரத்துல பார்த்துருக்கோம். அந்த மேட்டு மேல ஏதாவது நட்டு வச்சிருப்பாங்க. காரணம் என்னன்னா, மண்ணை என்ன பண்ணாது, மண் அரிப்புன்னு சொல்லுவோம். மண் அரிப்பு வராம இருக்கணுங்கிறக்காகத்தான் நம்ம ஊரோட அந்த கம்மா அந்த குளத்தோட அந்த மேட்டு மேல எல்லாம் எதை வச்சிருப்பாங்க, பனைமரம் வரிசையா நட்டு வச்சிருப்பாங்க. அது நட்டு வச்சிருந்தா வெள்ளம் அதிகமானா கூட அந்த கரை என்ன பண்ண விடாது. சின்ன வயசு 10th சப்ஜெக்ட்லாம் படிச்சிருப்போம். மண் அரிப்பு வராம இருக்கணும், என்ன பண்ணி ஆகணும். இப்ப ரீசெண்டா கூட ஒரு சில இடங்கள்ல அந்த மலைச்சரிவுலாம் ஏற்படுதுல. காரணம் என்ன, எந்த அளவுக்கு மரங்களை நம்ம வெட்ட ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு மண் சரிவு என்ன ஆகும், வந்துட்டே இருக்கும். சோ மண் சரிவு வராம இருக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு மரங்களை பாதுகாக்கிறோமோ அந்த மரம் மண்ணை என்ன பண்ணிக்கும், புடிச்சு வச்சுக்கும். அந்த மண் சரிவு ஏற்படுறது என்ன பண்ணும், தடுக்கும். அப்படிங்கிற மேட்டரை இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, உன்னுடைய அந்த வளர்ச்சி எப்படி இருக்குன்னா, உனக்கு யாரும் தண்ணி கொண்டு வந்து ஊத்தணுங்கிற, தண்ணி வேணும்னு சபை முடிவு, தண்ணினா புரியுதுங்களா என்னது, சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள் வேணும்னு சபை என்னைக்கு முடிவு பண்ணுதோ, அந்த முடிவு பண்ணிருச்சுன்னா எங்க கிடைச்சாலும் சபை என்ன பண்ணும், போகும். யாரும் சபையை தேடி போயில என்ன வேண்டாம். சத்தியம் எங்க இருக்குதோ அங்க என்ன இருக்கும், பிணம் எங்கேயும் கழுகுகள் அங்கே கூடுன்னு சொன்ன மாதிரி சத்தியத்தை தேடி சபை என்ன பண்ண ஆரம்பிக்கும். சோ இப்ப அப்படி போகுதுனாலே இந்த வேரோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னதான், வேரோட மெயினான வேலை என்னன்னா தண்ணி தான். தண்ணி அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன பண்றது, உறிஞ்சி எடுக்கிறதா அப்படின்னா. இப்ப சபையுடைய பர்பஸ்மே என்னதான் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படியாவது சத்தியத்தை தேடி அதோட உண்மைத்தன்மை என்ன பண்ணியும் நான் தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய விசுவாசம் என்ன பண்ணும் இன்னும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற ஓட்டத்தை யார் ஓட ஆரம்பிச்சிருவாரு, சபை ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது மத்த மரங்களை நம்ம பார்த்துருக்கோம், ரைட்டு தானே. மத்த மரங்களை பார்த்தோம்னா புளிய மரம் அப்படின்னா மேல போகும், கிளைகள் 4 பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கும், எல்லா மரத்தோட கிளைகளும் 4 திசையில என்ன பண்ணும், 360 சொல்லுங்க, எல்லா பக்கமும் அதுல கிளைகள் இருக்கும். ஆனா பனைமரத்தோட கிளைகள் மட்டும் எப்படிதான் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா மட்டும் மேல மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கும். இங்க பக்கம் மேல் நோக்கி மட்டும் தான் வளர்ந்துட்டே இருக்கும், கீழ் நோக்கி அது என்ன பண்ணாது,
வளராது. அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி, ரைட் தானே? ஸோ சபை என்னதான் பண்ணுவாங்க, நாலா பக்கம் தன்னுடைய கவனங்களை என்ன பண்ண மாட்டாங்க, செதற விட மாட்டாங்க. அவங்களுடைய டார்கெட் என்னங்களாமா, ஒரே டார்கெட். அந்த டார்கெட்டை நோக்கி போகக்கூடிய பக்கம் இங்க யாருக்கு இருக்கும் அப்படிங்கும்போது சபைக்கு இருக்கும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப ஆழமா போனா, எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் சரி, தண்ணி எங்க இருந்தாலும் அதுக்கான பிரயாசத்தை அந்த பனைமரம் இல்ல அந்த பேரிச்சை மரம் எப்படி படுதோ அதே மாதிரி சபை என்ன பண்ணுங்களாமா, அந்த எஃபோர்ட்டை முழுமையா சபை கொடுக்கும். ஸோ அதிகபட்சம் பட்டு போகாது. நம்ம ரீசெண்டா இந்த வெயில் காலத்துல நம்ம ஒரு சில சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, ஒரு இடத்துல பனைமரமோ அல்லது பேரிச்சை மரமோ பட்டு போகுது அப்படின்னாலே அங்க மனுஷங்க வாழ்ற தகுதி என்ன பண்ணிட்டாங்க அர்த்தம். ஸோ எக்ஸ்ட்ரீம் பஞ்சம் வந்தா மட்டும்தான், தண்ணியோட தன்மை ஆழம் வரைக்கும் போய் அதுக்கு கிடைக்கலன்னா மட்டும்தான் அந்த பனைமரம் என்ன பண்ணும், விழுகும், பட்டு போகும். இல்லாட்டி என்ன பண்ணாது, பட்டு போகாது, ரைட் தான்? ஸோ அது பட்டு போகுது அப்படின்னாலே அந்த இடமே வந்து மனுஷங்க வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு இடமா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு அடையாளம். ஸோ இப்போ சபையோட நிலைமை எப்படித்தான் அப்படின்னா அதே மாதிரி தான். சபை எவ்வளவு தூரமா வந்து சத்தியத்துக்காக என்ன பண்ணும், பிரயாசப்படும். தேவனுடைய சத்தியத்தை எடுத்துக்கிறதுக்காக, அதே மாதிரி சத்தியத்தின் மூலம் அந்த கிரியை காட்டுறதுக்காக தன்னுடைய முழு பிரயாசத்தை யார் கொடுப்பாங்களாமோ, சபை கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, பனை மரத்துல ஒரு பகுதி கூட வேஸ்டேஜ்னு கிடையாது. நோட்டீஸ் பண்ணிருக்கோங்களா? அதோடைய பழமா இருக்கட்டும், அதுல இருக்க வரக்கூடிய அந்த நீரா இருக்கட்டும், அதுல இருந்து வரக்கூடிய அந்த விதை பகுதிகளா இருக்கட்டும், இலையா இருக்கட்டும், மொத்த மரமுமே மனுஷனுக்கு என்னவா இருக்கும். இந்த பகுதி கூட வேஸ்ட் அப்படின்னு பனை மரத்துல சொல்றதுக்கு என்ன கிடையாது, ஒரு பகுதி கூட இல்ல. அப்படிங்கிற மாதிரிதான் இப்ப சபையுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கலாமோ, சபையுடைய வாழ்க்கையை அவர் டிஸ்கிரைப் பண்றதுக்கு யூஸ் பண்ண ஒரு டூல் தான் என்னன்னா இந்த பேரிச்சை மரம் அல்லது பனை மரம். இவங்க என்டையராகவே இந்த உலகத்துக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை தான் வாழ்வாங்க. யார் தண்ணி ஊத்தலைனாலும் பழம் கொடுக்கும், ரைட் தானே? யார் தண்ணி ஊத்தலைனாலும் அது கனியை என்ன பண்ணும், கொடுக்கும். எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும், எத்தனை பேர் பாடுபடுத்தினாலும் அதனுடைய வளர்ச்சி என்ன பண்ணுவாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிவைனான ஒரு வாழ்க்கை யார் வாழ ஆரம்பிச்சதுங்களாமோ, சபை. ஸோ பலர் அதே இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு மரமுமே ரொம்ப பேருக்கு பிடிக்காது, ரைட்டு தானே? ரொம்ப பேருக்கு இந்த ரெண்டு மரம் என்ன பண்ணாது. இப்போ பேரிச்சம்பழமே எடுத்துக்கோமே, கிலோ கணக்கில் சாப்பிட முடியுமான்னு கேட்டோம். இப்போ ஆப்பிள், வாழைப்பழம், ஆரஞ்சு, திராட்சை எல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு பேரிச்சம்பழம் சாப்பிட முடியுமான்னு கேட்டா, பட் அதுலதான் இது எல்லாத்தோட சத்துக்கள் எதுல அதிகம் கேட்டா அதுலதான் அதிகம். பணம்பழம் அதே மாதிரி தான், ரைட்டு தான்? ஸோ இந்த சத்துக்கள் எவ்வளவு அதிகமா இருக்கோ நம்ம அளவா தான் எடுத்துக்க முடியும். ஸோ பலர் அவாய்ட் பண்ணக்கூடிய கண்டிஷன் எதுவுமே கூட அதே மாதிரி எல்லாருமே அந்த மரத்துல என்ன பண்ண முடியாது, ஏறிட முடியாது. மற்ற மரத்துல ஏறுற மாதிரி பனை மரத்துல பேரிச்ச மரத்துல ஏற முடியுமா கேள்வி கேட்டோம்னா அதுவும் முடியாது. ஸோ பலர் ஒதுக்கி வச்சாலுமே கூட அதோடைய வேலை அது என்ன பண்ணிட்டே இருக்கும், என்ன பண்ணிட்டே இருக்கும். ஸோ பனை மரம் மாதிரி தான் இந்த பூமியில கடைசி நாட்கள சபை என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாமா. அவங்களுடைய விஷன் ஒன்னே ஒண்ணுதான். என்ன அப்படின்னு பார்க்கும் வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். என்ன சொல்லிருக்காருங்களாமா? அந்த பனைமரம் எப்படி மேல் நோக்கி எதை பத்தியும் கவலைப்படாம போயிட்டே இருக்குதோ அதே மாதிரி பூமியில் உள்ளவைகள் அல்ல, நீங்களே எதைத்தான் நாடணும், மேலானவைகளை. நம்மளுடைய டார்கெட் என்ன மட்டும்தான், மேலான விஷயங்கள் மட்டும்தான். பூமிக்குரிய டார்கெட்டுக்கு யாரு கிடையாது. ஸோ பூமிக்குரிய ஓட்டத்தை ஓடவோ, பூமிக்குரிய கிரிகளை செய்யவோ, பூமிக்குரிய சித்தத்தை நிறைவேற்றவோ இங்க யார் வரல, சபை மக்கள் என்ன பண்ணல, அழைக்கப்படல. தேவனுடைய சித்தம் எதுவோ, தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்யறத யார் வந்திருக்காரு. ஸோ நம்ம உயிரோடு இருக்கும் காலமளவும் அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு இருக்குதுங்களாமோ, யாருக்கு இருக்கு. ஸோ நம்ம இருக்க வேண்டிய நிலைமை எப்படின்னா, அந்த பரம்பரை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அது எப்படி அந்த தண்ணியை குடிச்சிட்டு ரெடிதானே எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதே மாதிரி இப்ப சபைக்கு எப்படி இருக்குங்களாமா, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவு பாடுகள் வந்தாலும் அதை சகிக்கக்கூடிய, அதை எதிர்க்கக்கூடிய, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும்னா நமக்கு எந்த அறிவு இருக்கணும், சத்தியத்தை குறித்த ஒரு அறிவு இருக்கணும். அப்படின்னாலே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னன்னா ஒரு சில வசனங்கள் வாசிக்கலாம். கொலோசியர் 2வது அதிகாரம் 6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாக. சோ இதுல கொலோசியர்ல என்ன சொல்ற அப்படின்னு பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவர் சொல்லிட்டார். நம்ம அழைக்கப்பட்ட அப்பவே அதை எப்படின்னா பணம் கண்டுன்னு வச்சுக்கோமே, இல்ல பேரிச்சம்பழம் அதை வச்சாலே அந்த மரத்தோட நேச்சர் இதுதான் யாருக்கு தெரியும். மரத்துக்கு ஒரு அறிவு இருக்குன்னு வச்சுக்கோம், மரத்துக்கும் நம்மள மாதிரி அறிவு இருக்குன்னு வச்சுட்டோம்னா நமக்கு அதிகமா தண்ணி ஊற்ற மாட்டாங்க, நம்ம வெயில்ல தான் இருப்போம், நம்மளை வெயில் அடிக்க மாட்டாங்க, நம்மளை பார்த்து யாரும் நிழலு கூட என்ன பண்ண மாட்டாங்க வந்து, ஏன்னா சுத்தி முள்ளுதான் இருக்கும், நம்மளை நம்ம பழங்களை விரும்பி என்ன பண்ண மாட்டாங்க. இது எல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும், அந்த மரத்துக்கு தெரிஞ்ச மாதிரி இங்க நமக்கும் தெரியணும். என்ன தெரியணும், நம்மளை யாரும் மகிமைப்படுத்த மாட்டாங்க, நம்மளை யாரும் போற்ற மாட்டாங்க, நம்மளை யாரும் பிரைஸ் பண்ண மாட்டாங்க, நம்மளை யாரும் நேசிக்க மாட்டாங்க. ஏன்னா உலகம் உங்களை பகைக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்னது
உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி யார் பகைச்சிருக்காது? என்ன பகைச்சு? கிறிஸ்துவே பகைச்ச உலகம் நம்மள என்ன பண்ணாது? நேசிக்காது. இது யாருக்கு தெளிவா தெரியணும்? கிறிஸ்துவை என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கு நம்ம லைஃப் இப்படித்தான் இருக்கும்னு யார் முடிவு பண்ணியாகும்? நம்ம முடிவு பண்ணியாகும். நம்ம லைஃப் இப்படித்தான் இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அவமானப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. பட் நம்ம அவங்களுக்கு என்னதான் பண்ணியாகணும்? தீமைக்கு தீமையே அல்ல, என்னதான் செய்யணும்? நன்மையே செய்ய கடவோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் யார் செஞ்சாகணும்? யார் செஞ்சாகணும்? சபை செஞ்சாங்க. சோ ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும். யாருக்குள்ள? அந்த மண்ணையும் அந்த தண்ணியை யார் விடாது? அந்த பனைமரம் எவ்வளவு ஹைட்டு போனாலுமே கூட அது சாயவோ ஒடியவோ என்ன பண்ணாது? மாட்டார். சோ அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும். யார் மேல? அந்த மண்ணுக்கும் மரத்துக்குள்ள அக்ரிமெண்ட் என்ன பண்ணாரு? விடவே. மரத்தை வெட்டாலுமே கூட வேர் எங்கேதான் இருக்கும். அதோட வேற முழுசும் என்ன பண்ணிட முடியாது, அவ்வளவு சீக்கிரம் பறிச்செல்லாம் எடுத்து. வேர் கொண்டவர்களாகும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும், அவருக்குள்ள என்ன பண்ணுங்க? நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே. எப்படி என்ன பண்ணது? நீங்கள் இப்ப தென்னை மரத்தையா இருக்குமே, பூமியில இருந்து எவ்வளவு தண்ணி எடுத்தாலோ இளநீ அந்த தண்ணி நமக்கு என்ன பண்ணும்? திருப்பி கொடுக்குற மாதிரி நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அதுல என்ன பண்ணுது? பெருகுவீர்களாக அப்படிங்கிற. சோ எவ்ரிடே நம்முடைய வளர்ச்சியை நம்ம யார்கிட்ட தான் காட்டியாகும்? யார்கிட்ட காட்டியாகும்? கிறிஸ்துவ கிட்ட காட்டினோம்னா மட்டும்தான் நம்முடைய வளர்ச்சி இந்த பனைமரம் மாதிரி எவ்வளவு வெயில் அடிச்சாலும் என்ன பிரச்சனை இல்லை, பிரச்சனை கிடையாது. யாருமே தண்ணி ஊத்தலைனாலும் அதை பத்தி யாருக்கு கவலை இல்லை, அந்த பனைமரத்துக்கு கவலை இல்லை. எத்தனை பேர் வந்து காயப்படுத்தினாலும் எத்தனை பேர் கல் எறிஞ்சாலும் இந்த பனைமரத்துக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா அதோட டார்கெட் என்ன இருக்கும்? கீழே இருக்கிற வரைக்கும் தான் அடி விடுவோம். ரைட்டு தானே? கீழே இருக்கிற வரைக்கும் தான் அடி விடுவோம். பனைமரம் மேல போயிடுச்சுன்னா அண்ணாந்து தான் என்ன பண்ணி ஆகணும்? பார்த்தா ஈஸியால ஏறி புடுங்கி அதை நம்ம யூஸ் பண்ணிட முடியுமான்னு கேட்டா, ஸோ இந்த உலகம் அடிக்க முடியாத உயரத்துக்கு, இந்த உலகம் காயப்படுத்த முடியாத உயரத்துக்கு யார் போய் ஆகும்? நம்ம போய் எத்தனை கல் எறிஞ்சாலும் சபைக்கு ஒரு கட்டத்துக்கு என்ன பண்ணாது? வலிக்காது. ரைட்டு தானே? அது சபைக்கு என்ன ஆயிடும்? பழக்கப்பட்ட இல்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் மாறின மாதிரி எப்படி இந்த பனைமரம் இருக்குதோ அதே மாதிரி சபையுடைய வாழ்க்கை யாருக்கு இருக்கணுங்களாமா? யாருக்கு இருக்கணும்? ஸோ அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ள சபை இப்ப என்ன நினைச்சிங்களாமா? ஸோ நீ சொல்ல ஒரு விஷயம்னா, நீ எங்க போயிட்ட? நீ உயரத்துக்கு போயிட்ட. இனி உன்னுடைய உயரத்தை யாரும் என்ன பண்ண முடியாது? உன்னுடைய வளர்ச்சியவோ உன்னுடைய உயரத்தையோ யாரும் என்ன பண்ண முடியாது. நீ ஒரு ஸ்டேஜை கடந்து என்ன பண்ணிட்ட? மேல போயிட்ட. இனி உன்னுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உன் உயரம் பனைமர தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகளை போலவும். ஸ்தனங்கள்னா அதாவது அந்த மரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ரைட்டு தானே? அது எது மாதிரி? திராட்சை குலைகள் மாதிரி. இங்க திராட்சை குலை, பனை மரத்துல திராட்சை குலையா கிடைக்கும். பேரிச்சை மரம் மைண்ட் வச்சுக்கோங்களேன், அங்க என்ன இருக்கும்? பேரிச்சை குலைகள். நம்ம ஈச்ச மரம் பார்த்துருப்போம் நம்ம ஊர்ல, நமக்கு அடையாளத்துக்காக. ஒரு குலையில எத்தனை விதை இருக்கும்? நிறைய பழம் இருக்கிற மாதிரி பேரிச்சை குலைகள் எப்படித்தான் இருக்கும்? ஒரு குலை தான் இருக்கும், ஆனா நிறைய பழங்கள் இருக்கிற மாதிரி. அந்த நிறைய பழங்களுக்கு அடிப்படை என்னதுன்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா, ஒரு பேரிச்சை மரம் வளர்ந்து வச்சுக்கோமே, எத்தனை விதை போடும்? எத்தனை விதை போட்டா ஒரு மரம் முளைக்கும்? ஒரே விதை. ஒரே விதையில ஒரு மரம் என்ன ஆயிரும்? வந்துரும். பட் அந்த மரத்துல இருந்து எத்தனை விதை எடுக்கலாம்? எத்தனை கனி கொடுக்குதோ அது எல்லாமே என்னவா மாறிடும்? இன்னொரு மரங்களா மாறுற மாதிரி. இப்ப சபையுடைய வளர்ச்சி என்ன சொல்றேன்னா, நீ இப்ப வளர்ந்து நீ என்ன பண்ற? நீ ஒரு மரமா தான் இருந்த, இப்ப 100 மரம் கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு வந்துருச்சுங்களாமா? இது யாரோட நேச்சர்னா ஆண்டவராகிய. சோ அவர் வந்து இங்க எப்படி ஒரு 12 பேரை சூஸ் பண்ணி அடுத்து 1,44,000 பேருக்கு என்ன போட்டு போயிட்டாரு? விதை போட்டு போன மாதிரி இப்ப அந்த ஒரு இடத்துக்கு யார் வந்துட்டதுங்களா? யார் வந்துட்டது? சோ அதுல இருந்து வரக்கூடிய அந்த கனிகள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குமே ஒழிய வேற எதையுமே அது என்ன பண்ணாது. சைடு எஃபெக்ட் என்ன பண்ணாது. தாய்ப்பால் என்ன கிடையாது. உன் ஸ்தலங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த தாய்ப்பால் இருந்து என்ன கிடைக்காது? சைடு எஃபெக்ட் கிடையாது. வெறும் ஆரோக்கியமும் பரிசுத்தமும் மட்டும்தான் என்ன இருக்கும். கலப்படமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விட்டமின்ஸையும் ஒரு எனர்ஜியும் கொடுக்கற மாதிரி தான் இப்ப அந்த மரத்துல இருந்து. எந்த மரத்துல இருந்து? ஒரு காலம் வரைக்கும் யாருமே விரும்பாத ஒரு மரமா இருந்துச்சு. இப்ப நீ கொடுக்கறது எல்லாமே இந்த உலகத்துக்கு என்னவா தான் இருக்குங்களா? பிரயோஜனமா தான் இருக்கும். என்ன சொல்ற? உன் உயரம் பனைமர தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகளை. சோ மிகவும் போஷாக்கான ஒரு விஷயத்தை தான் சபை கடைசி நாட்கள் அந்த உலகத்துக்கு என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. சோ அந்த அளவுக்கு சபை தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒரு தேவனுக்கு பிரியமான ஒரு விஷயத்தை மட்டும். ரைட்டு தானே? அதாவது என்ன விதைய போட்டாரோ அந்த விதை தான் என்ன பண்ணும்? எந்த விதைய போட்டாங்களோ அந்த விதை தான் முளைக்கும். திருப்பி அது கொடுக்கறது என்னதான் கொடுக்கும்? இங்க கிறிஸ்து சத்தியம் ஒரு விதையை போட்டு போனார்.
அதுல முளைச்ச ஜனங்கள் தான் இங்க யார்? சபையாகி அழைக்கப்பட்ட நம்ம திருப்பி விதைக்கிறது என்னதான் விதைக்கும்? அதே சத்தியத்தை தான் விதைக்கும். அப்படி சபை விதைச்ச சத்தியத்தோட விளைவுதான் இங்க இருக்கக்கூடிய மொத்த ஜனங்களுக்கு. ரைட்டு தானே? இன்னைக்கு சபையுடைய வாழ்க்கையை பார்த்து உள்ள வந்தவங்க தான் இன்னைக்கு சபை மக்களை இருக்கக்கூடிய. நம்ம முதலே பார்த்துட்டோம், இங்க 100 பேர் இருக்கிறோம்னா இந்த 100 பேருக்குள்ளதான் சபை இருக்காங்க. அதே மாதிரி திரள் கூட்டமும் இருப்பாங்க. அதே மாதிரி பெயர் சபைக்கும் உலக ஜனங்கள் எல்லாருமே எதுக்குள்ளதான் இருப்பாங்க, இந்த ஒரு அழைப்புக்குள்ளனா. பட் இவங்கெல்லாம் யாரை பார்த்து வந்தவங்க அப்படின்னா கிறிஸ்துடைய சத்தியத்தை இங்க சத்தியமா இருந்து வாழ்றவங்க மூலமா என்ன பண்ணாங்க, போஷிக்கப்பட்டு வந்த ஜனங்கள்னா. சோ ஜனங்களை போஷிக்கக்கூடிய அளவுக்கு இப்ப யார் வளர்ந்துட்டது இல்லாம சபை. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு விதை போட்டேன், இப்ப அது என்னவா மாறிடுச்சு, 1ம் 10ம். இப்ப அந்த குலைகளை பறிக்கிறது என்னவாயிட்டு, நான் ரெடியாகிற அளவுக்கு நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்ட, கனி கொடுக்க ஆரம்பிச்சுட்ட அப்படிங்கிறத அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, உன் உயரம் பனைமர தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகளை போலவும் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அடுத்த வசனம் வாசிக்கலாம். உன்னத பாட்டு 7வது அதிகாரம் 8வது வசனம். நான் பனைமரத்தில் ஏறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. எப்படி இருக்குதுங்களாமா? அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பனை மரத்தில் ஏறி, ஏன்னா யாருடையது அந்த மாதிரி சொந்தக்காரர் யாரு? இங்க பனை மரம் யாரை சொல்றாரு? சபையை அடையாளப்படுத்தக்கூடிய, சபையின் வளர்ச்சியை, சபையுடைய வாழ்க்கையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா, இப்ப அந்த மரத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பனை மரத்தில் ஏறி, ஏன்னா என்னுடைய மரம், அதுல இருந்து வரக்கூடிய எல்லா கனிகளும் யார் தான் சொந்தக்காரர்? நான் தான். ரெடி தானே? சோ அந்த பனை மரத்தில் ஏறி அதன் மடல்களை என்ன பண்ணுது? மடல்கள்னா திருவிழித்துல படிச்சா தெரியும், இலை. ரைட்டு தானே? மடல்கள்னா இலையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். சோ நான் அந்த மரத்துல ஏறி அந்த இலையை என்ன பண்ணுவேன், நான் பிடிப்பேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சலி பழங்கள் போல வேணும். சோ நல்ல ஒரு டிவைனான ஒரு வாசனையை யார் கொடுக்க ஆரம்பிச்சது? சபை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத அவர் என்ன சொல்றாருன்னா, சோ பனைமரம் நமக்கு தெரியும், சபையை அடையாளப்படுத்தக்கூடிய, அதாவது பூமியில் உள்ளவையால மேலானவைகளை நாடக்கூடிய ஜனங்களை அடையாளப்படுத்தக்கூடிய, அதாவது வளர்ச்சியை மட்டுமே காட்டக்கூடிய ஜனங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ 2வது என்னன்னா, நான் ஏறி எதை பிடிப்பேங்கிறாரு? அதன் மடல்களை, இலைகளை. மத்த இலையை பிடிக்கிறதுக்கும் பேரிச்சம்பளத்தோட இலையை பிடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மத்த இலையை பிடிச்சா என்ன ஆகும்? இப்ப நம்ம மரத்துல ஏறணும் வச்சுங்களேன், எதுக்கு அந்த இலையை பிடிக்கணும்? தென்னை மரம் ஏறவங்களை பார்த்துதான் தெரியும், மரம் ஏறி அந்த இலையை எதுக்கு பிடிப்பாங்க? ஒரு கிரிப்புக்கு. அதை பிடிச்சுதான் அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க? மத்த இலையை பிடிச்சா என்ன ஆகும்னு கேட்கிறேன். மத்த இலையை பிடிச்சா பிச்சுட்டு வந்துடும். ஆனா இந்த இலை என்ன அவ்வளவு சீக்கிரம் பிச்சுட்டுலாம் வராது. சோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப பசுமையாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே நேரத்துல ஒட்டிட்டு அந்த விசுவாசத்தை அடையாளப்படுத்தும். அந்த விசுவாசத்தை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன் அப்படிங்கிற சொல்ல வர விஷயம். சோ நான் பனை மரத்தில் ஏறி நான் எதை பிடிப்பேன்? அந்த மடல் அல்லது அந்த இலைகளை என்ன பண்றேன், நான் பிடிக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த இலை எப்படி இருக்கும்னு சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சகத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். எப்படி இருக்குங்களாமா? அந்த கனிகள், அந்த மரம் கண்டினியூஸா என்ன பண்ணிட்டே இருக்கும், கனி கொடுத்துட்டே இருக்கும். அந்த மரத்தோட இலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது, ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவான ஒரு விஷயத்தை யார் கொடுக்குமாமா? அந்த இலைகள் கொடுக்கும்னா அதுக்கு காரணம் என்ன? கிறிஸ்து மேல நம்ம வச்ச அந்த நம்பிக்கை, சத்தியத்தின் மேல நம்ம வச்ச விசுவாசம், இதன் நிமித்தம் நம்ம காட்டக்கூடிய கிரிகைகள் தான் இந்த ஜனங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை என்ன பண்ணும், கொடுக்கும். நம்ம 3ஆம் உலகம் சப்ஜெக்ட்லாம் பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் உலகம் சப்ஜெக்ட்ல சபை என்னைக்கு நிறைவடையுதோ, சபை என்னைக்கு தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்குதோ, அன்னைக்கு தான் உலகத்துக்கு என்ன இருக்குங்களாமா? ரட்சிப்பு. சோ உலகம் ஆரோக்கியம் அடையணும்னாலுமே சரி, உலகம் குணம் அடையணும்னாலும் சரி, இங்க யார் ரட்சிப்புக்குள்ள வந்தாலும். சோ இந்த இலை பசுமையா இருக்கணும். மற்றவங்களை ஆரோக்கியம் செய்யக்கூடிய வாழ்க்கையை தான் யார் வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா? சபை வாழ்ந்துட்டு இருக்கு. நான் அதை என்ன பண்ணி பார்த்துட்டேன், புடிச்சு என்ன பண்ணிட்டேன், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த இலை நான் எப்படி எதிர்பார்த்தனோ அதே மாதிரி தான் பெண் இருக்குங்களாமா. அந்த இலை இருக்கு. இந்த இலையினால மற்றவங்களுக்கு பலன் இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன கிடையாதுங்களாமா? இல்ல அப்படிங்கிற சொல்லிட்டு அடுத்த அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நான் பனை மரத்தில் ஏறி அது மடல்களை பிடிப்பேன் என்று, இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சை குலைகளை எப்படி இருக்குங்களாமா? திராட்சை குலைகள் நம்ம முதலே பார்த்துட்டோம். அதாவது சத்தியத்தின் நிமித்தம் வரக்கூடிய அந்த ஜனங்களை அடையாளப்படுத்துறாங்க.
சபை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமா சம்பாதித்து கொண்ட அந்த ஒரு சொத்து என்னது? போட்ட ஒரு விதை இப்ப எத்தனை மாறிச்சுங்களாமா? 1, 10, 100, 1000 மாறிடுச்சு. அப்படின்னா அவங்க என்ன விதை போட்டாங்கன்னா அந்த பழம், எந்த பழம்? பேரிச்சம்பழம் எப்படி ஆரோக்கியமா இருக்கும்? சபை கொடுத்த பழம் என்னன்னா நீதிமொழியில் ஆல்ரெடி படிச்சிருக்கும். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமா இருக்கிறது அப்படிங்கிற. சோ சபை கொடுக்கக்கூடிய வார்த்தை வெள்ளி நமக்கு தெரியும். சத்தியத்தின் அடிப்படையில தான் இந்த ஜனங்கள்ட்ட என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க? தங்களை கஷ்டப்படுத்துறவங்களும் சரி, தங்களை துன்பப்படுத்துறவங்களும் சரி, சபை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா அவங்களை குணமாக்கக்கூடிய வார்த்தைகளை மட்டும் யார் கொடுப்பாங்க? தண்ணியே ஊத்தல அப்படின்னாலுமே சரி, வேலியே அடைக்கிறதா சரி, பேரிச்சம்பழத்தோட எனர்ஜி குறையுமான்னு கேள்வி கேட்டோம்னா, அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் குறையுமான ஒரு கேள்வி கேட்டோம்னா, சோ இந்த பழங்கள், இந்த கிச்சலி பழமும் சரி இல்ல பேரிச்சம்பழமும் சரி, எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய வார்த்தையில இந்த பூமிக்கு ஜனங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இது எல்லாத்தையும் மேல அந்த வாசனை கிறிஸ்துவுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்க்கும்போது, உன் மூக்கின் வாசனை கிச்சலி பழங்கள் போலவும் இருக்குதுங்களாமா. எப்படி இருக்குதுங்களாமா? கிச்சலி பழம் மாதிரி. சோ கிச்சலி பழம் பார்த்துருக்கோம். ஆப்பிள் மாதிரி ஒரு பழம்ன்ற மாதிரி ஒரு விஷயமும் சொல்றாங்க. ஆப்பிள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஜூஸியான ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபுட்டு. அதான் எப்படின்னா காட்டுக்குள்ள நடந்து போறவங்களுக்கு அந்த பழம் கிடைச்சிருச்சுன்னா அதை எடுத்து சாப்பிட்டா டீஹைட்ரேட் ஆன பாடி மறுபடியும் எப்படியா இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு பிளசண்டா ஒரு புத்துணர்ச்சிக்குள்ள வர மாதிரியான ஒரு ஃபுட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பழத்துல இருந்து வர வாசனை யோசிச்சு பாருங்க. ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம், பயங்கரமான தண்ணி தாய் இருக்குது, திடீர்னு ஒரு குளம் இருக்குன்னு அதை பார்க்க நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு வாசனை தான் யார்கிட்ட இருந்து வருதுங்களாமா? ஸோ நம்ம மூக்கை பத்தி முதலே படிச்சிட்டோம். எது நன்மை எது தீமையை தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய வாசனை ஒரு சுகந்த வாசனை யார் காட்டுவா? சோ எப்படிப்பட்ட சுகந்த வாசனை சபை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வசனம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். சோ எப்படிப்பட்ட வாசனை சபை வெளிப்படுத்துறாங்களாமா? சோ கிறிஸ்துவுக்கிட்ட மட்டுமே இருந்த ஒரு வாசனை. யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்? தேவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், அவர் சித்தத்தை மட்டுமே நான் செய்யணும்னு அப்படின்னு இருந்த கிறிஸ்துவோடைய சிந்தனை இப்ப யாருக்குள்ளே வந்துருச்சுங்களாமா? சபைக்குள்ளே வந்துருச்சு. அப்படிங்கறது என்ன சொல்றேன்னா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நம்ம ஜெயிக்கிறோம்னா அது காரணம் யாரு தான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நிமித்தம் நமக்கு கிடைச்ச இந்த சத்தியங்கள் மட்டும்தான். சோ எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்க இருந்தாலும் சரி, பனைமரத்தை எங்க போட்டாலும் இந்த மண்ணு அந்த மண்ணுங்க அதெல்லாம் கிடையாது. சோ தண்ணி இருந்தாலே அது எவ்வளவு ஆழத்துல தான் தேடி பிடிச்சி பனைமரம் என்ன பண்ணிடும். சோ எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு, யாரை கொண்டு? இப்போ உலகத்துக்கு கிறிஸ்துவை காட்ட வேண்டிய பொறுப்பு இங்க யாருக்கு தான் இருக்கு? நமக்கு தான் இருக்கு. நம்ம தான் இங்க யாரை காட்டியாகணும்? எல்லாரிடத்திலும் அனுப்பப்படுகிற நிருபம் யாரு தான்? இங்க நம்ம தான். சோ எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற யாருக்கு ஸ்தோத்திரம்? தேவனுக்கு. சோ அந்த அழைப்புகள் நம்மளை கூட்டு வந்து யார் விட்டுருக்கலாம்? சோ கடைசி நாட்கள் இது எல்லாத்தையும் யார் செஞ்சு கொடுத்துருவா? சபை. சோ இந்த அழைப்புல யார் வந்திருக்கிறதுலாம்? சோ நம்முடைய ஒரே டார்கெட் என்னவா மட்டும்தான் இருக்குன்னா, எப்படியாவது நான் கிறிஸ்துடைய வாசனை என்ன பண்ணியாகணும். கிறிஸ்து மேல ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னா இப்ப அதே ஸ்மெல் அந்த உலகத்துக்கு யார் தான் கொடுத்தாகணும்? நம்ம கொடுத்தாகணும். அது கொடுக்கணுங்கிறது மட்டும் தான் யாருடைய ப்ரையாரிட்டியா இருக்கணும்? கிறிஸ்து பேசின மாதிரியே பேசணும், கிறிஸ்து வாழ்ந்த மாதிரியே வாழணும், கிறிஸ்து செஞ்ச விஷயங்களை மட்டும்தான் செய்யணும், கிறிஸ்து மாமிசத்துல நிறைவேற்றின காரியங்களை மட்டுமே சபை என்ன பண்ணணும்? நிறைவேற்றணும். அவருடைய வாசனைய இந்த உலக ஜனங்களுக்கு காட்டுறது மட்டும்தான் யாருடைய பொறுப்பு? சோ அப்படிப்பட்ட சபையை பார்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு. சோ கிறிஸ்துவை இந்த வார்த்தையை சொல்றதுக்கான ஓட்டத்தை சபை என்ன பண்ணிடுவாங்க? ஓடி முடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஓட்டத்தை யார் ஓட வந்திருக்கிறோம்? நம்மளும் ஓட வந்திருப்போம். சோ இதுக்கப்புறம் சபை தங்களுடைய வாழ்க்கைய கிறிஸ்துவுக்கு எந்த அளவுக்கு பிரியமா காட்டினாங்க, அதை பார்த்து கிறிஸ்து எந்த அளவுக்கு அவங்களை பிரைஸ் பண்ற அப்படிங்கிறத வரக்கூடிய காலங்கள்ல தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். பொறுமையோடு கேட்டவங்களான தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கேட்ட சத்தியங்களை தேவன் ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென்.